பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। இந்த பரிசுத்த நாளிலே நாம் எல்லோரும் சுகத்தோடும் பலத்தோடும் கடந்து வந்து தேவனுக்கு ஆராதனை இருக்க தேவனாய் கர்த்தர் கிருபை கொடுத்த பேரன்புக்காய் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. इस पवित्र दिन पर परमेश्वर ने हमें देह तंदुरुस्त देकर उनके आराधना में आकर शामिल होने के लिए अनुग्रह किया, इसलिए हम परमेश्वर को अधिक अधिक धन्यवाद करेंगे। கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். परमेश्वर भला है और भला करता है। நாம் இந்த நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். हम ये भलाई पाते रहते हैं। நன்மைகளை பெற்றுக் கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். जो भलाई पाते हुए परमेश्वर के लोग हमेशा परमेश्वर के समूह पर संतुष्ट और हर्ष के साथ रहना है। தேவன் அதைத்தான் விரும்புகிறார். परमेश्वर वही चाहता है। ஆனபடியினாலே தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து வருகின்ற பொழுது, इसलिए जब हम परमेश्वर के उपस्थिति पर आते हैं, நம்முடைய மனநிலையை முதலாவது சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். हमारी मन को हमें अच्छी रीति से रखना है। உலகத்தில் போய் மனம் போல சிரிக்கும் விளையாடுதான் பேச எல்லாம் மனம் போல ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். और जब दुनिया पर जाएंगे तो वहां पर जाकर हंसना, बात करना, ये करने, ये सब चीजों पर लगे रहते हैं। ஓகே, ஆனால் தேவனுடைய சமூகம் கடந்து வரும்போது மிகுந்த மனமகிழ்ச்சியோடு கூட கடந்து வர வேண்டும். परंतु परमेश्वर के जो उपस्थिति पर आते समय बहुत हर्ष के साथ हमें आना है। தேவாதி தேவனை தொழுது கொள்ள நாம் இங்கே கடந்து வருகிறோம். और यहाँ पर पिता परमेश्वर को दंडवत करने के लिए हम आते हैं। அவர் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். वो हमें किस तरह की भलाइयाँ किया है, அதை நினைவு கூர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி எடுக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். वो हमें याद कर कर परमेश्वर को धन्यवाद देना है। தேவனுடைய சமூகம் ஏதோ இழந்தது போல துக்கமுகத்தோடு இங்கே காணப்படக்கூடாது. और परमेश्वर के समूह पर कुछ तो हम खो चुके करके दुख के जो मुंह के साथ हमें नहीं आना है। தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற இடம், और ये परमेश्वर हमें आशीष करने का நம்மை जगह है। தேற்றுகிற இடம், हमें जो है कि परमेश्वर तसल्ली देने की जगह है। ஜீவனும் வல்லமையுள்ள தேவனுடைய வசனம் நம்முடைய இதயத்துக்குள்ளே கடந்து செல்லுகிற இடம். जीवित और सामर्थ वचन, जो परमेश्वर का वचन है, वो हमारे हृदय पर जाने का स्थल है। சந்தோஷம் மகிழ்ச்சியும் தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. और संतुष्ट और आनंद परमेश्वर के समूह पर ही है कर हम जानते हैं। ஆனபடியே தேவனுடைய பிள்ளை அதற்கான ஆயத்தத்தோடு கூட இங்கே கடந்து வர வேண்டும். इसलिए परमेश्वर के लोग उसकी तैयारी कर कर यहाँ पर आने के लिए தேவனை பாடி மகிமைப்படுத்த வேண்டும். परमेश्वर को गीत गाकर उनकी महिमा करना है। உங்களுக்கு ஆவியிலே நிறைவு இருந்தால் தான் நீங்கள் நன்றாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். आत्मा में भरपूर योगी तो ही हम अच्छी तरीके से गा सकते हैं। இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு வேற எதையாவது சிந்தித்து கொண்டு இருக்க கூடாது. अगर यहाँ पर आकर अगर आप कहीं और सोचकर नहीं बैठना है। தேவனுடைய சமூகம் கடந்து வந்து விட்டோமானால் தேவனாய கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். और जैसे परमेश्वर के समूह पर अगर हम आते हैं तो परमेश्वर हमें देखता रहता है। மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இங்கே காணப்பட வேண்டும். और हर्ष और आनंद के साथ रहना है। அதைத்தான் தேவனாய கர்த்தர் விரும்புகிறார். यही परमेश्वर चाहते हैं। ஹalleluya. हालेलुया। லூக்கா 21ஆம் அதிகாரம் और लूका 21वां अध्याय 19ஆம் வசனத்தை யாராவது எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். 19 वचन को कोई पढ़ सकते। लूका 21:19। உட்காரலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. अपने धीरज से तुम अपने प्राणों को बचाए रखोगे करके लिखा गया। பொறுமை மனிதனுக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. धीरज जो है वो मनुष्य के लिए आवश्यक है। பொறுமை இழந்து விடுகின்ற பொழுதுதான் மனிதன் என்ன நிலைமையில் இருக்கிறான் என்பதை அவனே அறிய முடியவில்லை. जब एक इंसान धीरज खो बैठता है तब वो कौन से स्थिति में रहे वो खुद समझ नहीं सकता। மனித நிலையில் இருக்கிறவன் இன்னொரு நிலைக்கு அவன் மாறி விடுகிறான். और जो मनुष्य जो स्थिति पर है दूसरे स्थिति पर बदल जाता है। எப்படி என்றால் பொறுமையை இழந்து விடுகின்ற பொழுது, जब वो धीरज खो बैठता है तब ये होता है। அப்ப மனித வாழ்க்கையிலே பொறுமை மிகவும் அவசியம். और मनुष्य के जो जिंदगी पर धीरज बहुत आवश्यक है। மனித வாழ்க்கையிலே பலவிதமான தீமைகள் ஏற்படலாம். और मनुष्य की जिंदगी में बहुत सारी बुराइयां हो सकती है। நெருக்கங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம். और इकट्ठ हो सकती है और बहुत सारी परेशानियां या दबावट हो सकती है। பலவிதமான நன்மைகள் வரலாம், சிலவில் பலவிதமான தீமைகளும் வரலாம். और कोई भलाई भी आ सकती है और बुराई भी आ सकती है। பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் இருக்கிறபடியால் इस पाप भरे दुनिया पर हम रहते हैं, इसलिए பல விதத்திலும் நமக்கு பல சோதனைகள் வரலாம். और बहुत रीति से बहुत सारी जो है कि हमारे पास परीक्षाएं आ सकती है। நாம் தேவனுடைய பிள்ளைகள், हम परमेश्वर के संतान हैं। தேவ ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறார். और परमेश्वर की आत्मा हमारे अंदर रहती है। அவர் நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். वो हमें तसल्ली देता है और हमें चलाता है। அவர் நம்மை நடத்துகிறார் हमें चलाता है। என்று எண்ணுகின்ற பொழுதுதான் जब भी हम सोचते हैं எல்லாவற்றிலும் பொறுமையா இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. सभी कार्य पर धीरज से रहना हम सीख लेते हैं।
இதற்கு முன்னால் உள்ள வசனங்களை நாம் சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமா और इसके पहले वाले जो वचन के बारे में अगर हमने देखा तो கடைசி காலங்களில் என்னென்ன நடக்கும் என்பதெல்லாம் அங்கே எழுதப்பட்டுள்ளது अंत समय पर क्या क्या होगा वो वहां पर लिखा गया है ஆனபடினாலே அங்கே பெற்றோராலும் சகோதராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் என்று நிறைய பேர்களால நீங்கள் வந்து பலவிதமான நெருக்கத்துக்குள்ளாக மாறுவீர்கள் और यहाँ पर लिखा गया तुम्हारे माता पिता भाई कुटुंब और मित्र के द्वारा तुम पकड़ावे जाओगे என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் और मेरे नाम के कारण तुम इन सब से बैर करेंगे करके लिखा गया ஆனால் உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் அழியாது என்று எழுதப்பட்டுள்ளது और तुम्हारे सिर का एक बाल भी बांका न होगा करके लिखा गया है முடி கீழ விழுந்தாலும் அதை பத்தி கவலைப்படுகிறது இல்ல देखो सर का बाल नीचे गिरेगा तो हम कोई चिंता नहीं करते ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் परमेश्वर क्या कहते हैं ஒரு முடி கூட அழிந்து போகாது என்று சொல்லி இருக்கிறார் एक बाल भी न गिरेगा உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் मैं तुम्हें संभालता हूँ करके परमेश्वर உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் मैं तुम्हारे साथ रहता हूँ करके परमेश्वर कहता है அப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவர் சமூகத்துல तब कितना जो हर्ष के साथ हमें रहना है ஏதோ இழந்தது போல அப்படியே பறக்க முழிச்சுக்கிட்டு இருக்க கூடாது हमें ऐसा नहीं रहना है कि हम कुछ खो चुके हैं திருப்பி தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறேன் और मैं वापस यही कहता हूँ फेस इज द इंडेक्स ऑफ माइंड ன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது और जो है मुंह जो है वो हमारी हृदय की जो है परीक्षा है वो स्थिति दिखाती है உங்க முகத்திலே தெரியும் நீங்க உள்ளத்துல ஆண்டவரோட தான் இருக்கீங்களா ஆண்டவரோட வேற எங்க இருக்கீங்க முகத்தை பார்த்த உடனே தெரியும் और आपके चेहरे को देखकर समझ में आएगा कि क्या तुम परमेश्वर में हो या फिर नहीं हो करके समझ आता है நீ எங்க இருந்துகிட்டு எதையோ சிந்திச்சிட்டு இருந்தீங்க நீ எங்க இல்ல உங்க உடம்பு மட்டும் தான் அங்க இருக்கு உங்க மனசு எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கிறது और अगर आप यहाँ बैठकर आप कहीं और कुछ सोचते होगे तो आप यहीं पर हो पर आपके मन कहीं और ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது சற்று கடினம் என்று வேதம் சொல்லுகிறது अगर वैसा होगा तो आशीष पाना थोड़ा मुश्किल है करके शास्त्र के முழு மனதோடு கூட இருக்க வேண்டும் पूरी मन के साथ रहना ஆண்டவர் என்று என்ன சொல்லுகிறார் और परमेश्वर क्या कहता है கர்த்தருடைய வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது परमेश्वर का वचन मेरे बारे में क्या कहता நான் है எப்படி ஜீவிக்க வேண்டும் किस तरह मुझे जीना நான் है எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் किस तरह आशीष पाना है எப்படி அந்த கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க किस வேண்டும் तरह परमेश्वर में संतुष्ट रहना है கர்த்தருடைய சித்தத்தை திட்டத்தை தீர்மானம் நிறைவேற்றினால்தான் और परमेश्वर की जो योजना और उसकी जो कार्य को हम पूरी की तो கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடந்து கொண்டிருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் परमेश्वर के वचन के अनुसार जिएंगे तो ही हम संतुष्ट रह सकते हैं வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்து நம் மனம் போல் நாம் நடந்து விட்டோமானால் हमारी जिंदगी में कोई भी स्थिति पर परमेश्वर के वचन को भूल कर अगर हम चले तो தேவனுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை முழுவா நாம் பெற்றுக்கொள்ள முடியாது परमेश्वर की जो खुशी और आनंद वो पूरी रीति से हम नहीं पा सकते அப்ப பொறுமை நமக்கு கண்டிப்பாக வேண்டும் इसलिए धीरज रहना बहुत आवश्यक है நீங்களே இவ்வளவு சிந்தித்து பாருங்கள் आप ही सोच कर देखिए யாரெல்லாம் நீங்கள் பொறுமைசாலிகள் अभी इसमें आप लोग कितने लोग धीरज रखते हैं உள்ள இடத்துல பொறுமை இருக்கிறதா क्या आप सभी के पास धीरज है பொறுமை இல்லாட்டி என்ன செய்யணும் अगर धीरज नहीं है तो பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் वो धीरज रहना हमें सीखना है பொறுமையா இருக்காவிட்டால் ஆத்மாவும் அழிந்து போய்விடும் என்றுதான் வேதம் சொல்லுகிறார் और अगर धीरज नहीं होंगे तो तुम्हारी प्राण जो है वो तुम खो बैठेंगे करके लिखा हुआ है உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது और तुम धीरज के द्वारा तुम्हारे प्राणों को बचाओ ஆத்மாவை காத்துக் கொள்ள வேண்டுமானால் प्राण और आत्मा को बचाना है तो நமக்கு பொறுமை கண்டிப்பாக அவசியம் धीरज होना बहुत आवश्यक है நம்மை பலர் துன்பப்படுத்தலாம் हमें बहुत सारे लोग हमें कष्ट दे सकते हैं பல நெருக்கங்கள் வரலாம் हमें बहुत कठिनाई आ सकती நாம் அதை है பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய தேவனாய கர்த்தர் எதிர்பார்க்கிறார் धीरज के साथ हमें उसे सहना है कर कर परमेश्वर चाहते हैं நாம எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் हम देखो कितने जो है पाप किए होंगे செய்திருக்கிறோம் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறோம் हमने पाप किए भी थे और अभी भी करते रहते हैं அநேகர் பாவத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் बहुत सारे लोग पाप में ही उलझे हुए அதை हैं பாவம் என்று அறியாமலே அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் पाप है कर कर न जाने बिना वो पाप में उलझे हैं இப்படி இருக்கிறபடினால ஒரு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மிக கடினமான காரியமா அவர்களுக்கு காணப்படுகிறது ऐसे है इसीलिए परमेश्वर की आशीष पाना बहुत कठिन है அந்த பாவத்தெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் और उसके द्वारा वो जो उस पापों को परमेश्वर यीशु मसीह ने ग्रहण किया அதற்காக அவர் அடிக்கப்பட்டார் इसीलिए वो मारा गया சவுக்கு கொண்டு அடி அடின்னு அடிச்சு எதனால் நாம செய்த பாவத்தினால் चाबुक लेकर उन्हें मारा गया क्योंकि हम காரி துப்பினாங்க और मुंह में हम देखते कि थूका गया அவருக்கு அந்த வல்லமை இல்லையா क्या उनके पास सामर्थ नहीं கிறிஸ்துவனார் சிலுவையிலிருந்து இறங்கி வரும் என்று சொன்னார்கள் और तुम मसीह हो तो क्रूस पर से नीचे उतर कर आओ कर कर कहा பிதாவின் சித்தம் இப்படித்தான் மனுமக்களுக்காக மரிக்க வேண்டும் என்று
அந்த சித்தத்தை ஆண்டவருக்கு சொல்லி இருந்தார். और पिता का जो इच्छा यही है कर कर उन्होंने कहा था कि इस तरह परमेश्वर का पुत्र आना और मरना है. அந்த பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தார். और पिता की जो इच्छा उन्होंने पूरा किया. ஆனபடிதான் சொல்ல பொறுமையா இருங்கள். इसलिए कहते हैं कि धीरज से रहो. நம்ம வேலை ஸ்தலத்திலே வேலை பார்க்கிறோம். हम जो है कि जहाँ पर हम काम काज जो है वहाँ हम काम करते हैं. சில வேளையிலே சில பிரச்சனைகள் எழும்பும். और कुछ समय पर कुछ परेशानी आती है. நம்ம உடனே அந்த பொறுமையில இருந்து உங்க வேலையை விட்டுட்டு போறேன்னு சொல்ல முடியுமா? क्या हम धीरज खो बैठ कर क्या मैं काम छोड़ के जा रहा हूँ कर कर कह सकते हैं? அப்படி சொல்லிட்டு அவனும் என்ன செய்வான், அவனும் பொறுமை இல்லாம போன்றுவான். और वो भी धीरज खो बैठेगा, फिर कहेगा चलो तुम निकलो. அதுக்கப்புறம் நீங்க அந்த வேலைக்கு போக முடியாது. फिर उसके बाद वो काम पर तुम नहीं जा सकते. கும்பிட்டு கால்ல விழுந்தாலும் வேண்டான்றான். இதான் சான்ஸ் வெளியே தள்ளிரோன்னு தள்ளிடுவான். और तुम उनके पैर पड़ोगे तो भी वो नहीं मानेगा, तुम्हें बाहर निकालेगा. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு வினாடிக்குள்ள நேரம் தான். और एक क्षण का जो है समय है. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா தப்பு உங்க சைடுல இல்லாம இருந்தா அவர் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்பாரு. अगर आप धीरज रखते थे तो अगर आप में गलत नहीं है तो भी वो बोला कि तुमसे माफी मांग लेता. ஆனா மனிதனுக்கு பொறுமை கிடையாது. परंतु इंसान को जो है धीरज नहीं है. தான் சொல்ல தப்பா இருந்தா தப்பு நிலைநாட்டணும்னு தீவிரமான இருப்பாங்க. अगर वो कह रहे उनको लगे वो जो गलत है पता चला तो अपने गलत को भी सही करने के लिए वो लोग அதில்தான் அவர்கள் தவறு செய்து விடுகிறார்கள். इसलिए वो गलत करते हैं. சற்று யோசித்து பார்க்கிறது கிடையாது. थोड़ा भी सोच कर नहीं देखते. தேவனாகத்தனங்க பொறுமையா இருக்க வேண்டும். परमेश्वर क्या कहता है, तुम्हें धीरज. எல்லாத்திலும் பொறுமை இல்லாமல் உலகத்துல ஒரு மனுஷன் எதையும் சமாளிக்க முடியாது. और धीरज के बिना इस दुनिया पर कोई कुछ नहीं कर सकता. நீங்க வண்டி தான் ஓட்டுவீங்கன்னு வச்சுக்கோங்களா. आप अगर आप गाड़ी चला रहे हो सोचो உங்களுக்கு பொறுமை தேவையா தேவையில்லையா? आपको धीरज चाहिए या नहीं चाहिए? தேவை. चाहिए. நீங்க பொறுமை இல்லாவிட்டால் நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டு வண்டியை ஓட்டி கொஞ்சம் பின்ன போனா நேரே ஆக்சிடென்ட் தான். अगर धीरज के बिना अगर आप गाड़ी इस तरह चलाना अगर आप चाहोगे तो फिर आपको पता है कि एक्सीडेंट होगा. நான் சிலரோட வண்டியில டிராவல் பண்ணும்போது பார்த்திருக்கிறேன். और कुछ लोगों में गाड़ी में जाते समय देखा हूँ. எவனாவது ஒருத்தன் ஒரு கட் பண்ணிட்டு போயிட்டு போறான். अगर किसी ने कुछ कट कर दिया तो चलो वो काट कर गया कर कर नहीं छोड़ते. உடனே அதுக்கு முன்ன கொஞ்சம் வேகமா அங்கேயும் எடுத்து நம்ம உள்ளார்களுக்கு பயமா இருக்கணும்னு முட்டில போறாருன்னு. और वो क्या लगते कि ये क्या करते, उसे आगे पीछे उसे पीछे करवाने के लिए ये तेज लेते गाड़ी. எனக்கு அனுபவம் இருக்கிறது. और मुझे अनुभव है. ஒரு வண்டி இப்படிதான் அவன் வந்து முன்னால போயிட்டு இருந்தா கொஞ்சம் நின்ன இடத்துல நான் போற வண்டியில உள்ள ஒரு சத்தம் போட்டாரு. और देखो मैं जब जो गाड़ी में जा रहा था वो इंसान ने थोड़ा चिल्लाया क्योंकि एक बंदा ने उसको ओवरटेक किया. சத்தம் போட்டு நான் இருக்கிற வண்டி முன்னால போயிட்டு இருக்குது. देखो चिल्लाया तो और ये गाड़ी चलो आगे जा रही है. அந்த வண்டியில கொஞ்சம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவன். वो गाड़ी में जो ना थोड़ा पॉलिटिकल इन्फ्लुएंस था. அவன் வண்டி விரட்டிட்டு வரான். वो भी गाड़ी भगा कर आ रहा है. விரட்டும் போது இந்த வண்டி வந்து நான் ஓட்டுறாள் விரட்ட வேண்டியது இருக்குது. अभी वो भगा रहा है तो जो मैं गाड़ी में जा रहा हूँ उसे भगाना पड़ रहा है. இது அவசியம் தானா? ये चाहिए क्या मतलब? நின்னுட்டு போறான் ஒரு 2 நிமிஷத்துல அவன் வண்டி போகுது நம்ம போக போறோம். वो रुक रहा है तो चलो रुको, वो नहीं तो हमारी गाड़ी निकलेगी आगे. அந்த வண்டியில இருந்தவரே என்கிட்ட சொல்றாரு. वो गाड़ी में जो बैठा मैं से कहा நல்ல வேளை வீடு அங்கதான் இருக்கு போயிட்டால நம்மள விரட்டி வந்து பிடிச்சு அடிச்சு விடுவான். எப்ப இது தேவைதானா? और उन्होंने कहा कि उसका घर देखो वहां पर ऐसे चला गया नहीं तो आकर हमें पीछा कर அடிச்சு விடுவான்னு பயம் இருக்குல்ல. देखो इस तरह का डर तो है कि वो पीछा करेगा मारेगा. ஒரு நிமிஷம் தானே பொறுமையா இருக்கணும். इसलिए वो समय पर अगर हम धीरज रखते तो 1 मिनट का ही है वो. நிறைய பேர் பொறுமையா இருக்கிறது இல்லை. बहुत सारे लोग धीरज के साथ नहीं रहते. இன்னையில இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். आज से तुम है कि तुम धीरज रखना सीखो. எல்லா காரியத்திலும் பொறுமை நமக்கு கண்டிப்பாக வேண்டும். हर एक कार्य पर धीरज रखना आवश्यक है. இப்போ ஒரு கூட்டத்தில் தான் ஒருவர் பேசுகிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. अभी देखो एक सभा पर कोई बात कर रहा है. சரியானதை பேச வேண்டும். वो सही रीति से बात करना है. அல்ல யாராவது ஒரு ஆள் ஒன்று சொல்லிவிட்டாலும் அவர் அங்க இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை பாதுகாக்க வேண்டும். और किसी ने कुछ कह दिया तो भी इसे है धीरज रखना है. பொறுமையை பாதுகாக்க விட்டால் உடனே அடிதடி சண்டை தான் நடக்கும். धीरज अगर नहीं रखा तो मारपीट होगी. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. मुझे अच्छे से पता है. வந்து 2 நாட்டுக்கு கிரிக்கெட் நடந்து கொண்டு ஃபைனல் மேட்ச் நினைக்கிறேன் அது வேர்ல்ட் கப். और कोई तो एक क्रिकेट मैच में दोनों एक वर्ल्ड कप चल रहा था दोनों देश के बीच. அப்படிதான் நினைக்கிறேன். எதுன்னு எனக்கு தெரியல. मुझे उतना सही से याद नहीं है. यूट्यूबல ஒரு கிளிப்பிங் போட்டுறாங்க அதை பார்த்திருந்தேன். और कहीं तो क्लिपिंग आया था तब मैंने देखा. ஒரு நாடு ஜெயித்து விட்டது. एक जो देश जीता இன்னொரு நாடு தோத்து விட்டு. அப்படிதானே இருக்கும் மேட்ச்னா. दूसरा जो देश है वो मतलब हार गया. அந்த தோத்த நாட்டுல உள்ளவர் இந்த டிவில அந்த மேட்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். और वो जो हार गया वो देश में से एक इंसान वो टीवी में देख रहा है. கிட்ட தோத்து நெருங்கி வரும்போது இவருக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ஏறுது. और जैसे ही हार के आ रहा तो ये इंसान को धीरज को बेटा टेंशन आया इसको. விளையாடுறவன் எங்கேயோ விளையாண்டுகிட்டு இருக்கான். खेलने वाला कहीं तो खेल रहा है. அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் விளையாண்டுகிட்டு இருக்கான். वो कमाने के लिए वो खेल रहा है. இவர் வீட்டுல இருந்து டிவியை பார்த்தவரு घर पे देखकर जो टीवी देखा கீழ கம்பள ஒரு சுத்தியலுமா இருந்தது. और एक हथौड़ा लिया.
தோத்துட்டான்னு தூக்கி ஒரே அடி அந்த டிவில. उसका देश हार गया तो उसने अपने घर के टीवी को तोड़ डाला. பொறுமை அப்பவும் இல்ல. धीरज देखो तभी भी नहीं. தூக்கி கொண்டு வெளியே கொண்டு வந்து டப்புன்னு போட்டு உடைச்சாரு. बाहर टीवी लेकर जाकर फोड़ दिया उसे. கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखो. ஒரு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? इसको देखो थोड़ा भी ज्ञान है क्या? இவரு பணம் கொடுத்து வாங்கின இவருக்குள்ள டிவி. इसने पैसे दे के लिया हुआ इसका जो टीवी है. ये அது எத்தனாயிரம் போட்டு வாங்கினாரோ தெரியல. वो कितने का लिया हमें पता नहीं. எவனோ எங்க விளையாண்டு தோத்து போனானா? कहीं तो किसी कोई तो वहां पर हारा. அப்ப இவர்கள் பொறுமை இல்லாவிட்டால் அதே வேளையில இவர்கள் அறிவில்லாதவர்களே மாறி விடுறார்கள். अगर धीरज खो बैठा तो वो ज्ञान के बिना एक इंसान रह जाता है. சிலவளை பாருங்க நம்ம ட்ரெயின்ல போகும்போது பாத்துருக்கோம். कभी देखते हम ट्रेन में भी देखते हैं. அப்படி போன்ல பேசிக்கிட்டே இருப்பான். फोन में बात करता रहता है. ஏற்கனவே கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். पहले से ही थोड़ा सा वहां पर भीड़ है. ஆப்போசிட்ல கொஞ்சம் கோமதம் இங்க இருந்துட்டு கைய கால் ஓடிட்டு பேசுவான். இப்ப அடிச்சிரோம் கொன்றுவான் அந்த போன்ல. பக்கத்துல ஆட்கள் இருக்கும். और वहां पर अगर वो फोन पर बात करता है वहां पे कोई परेशानी है तो यहाँ पर गर्म होकर यहाँ तक चिल्लाता है. கடுமையா சத்தம் போடுவான். बहुत चिल्लाता है. ஒரு ஸ்டேஜ் வந்து வச்சுக்காங்க. कोई एक स्टेशन आया था. தாங்க முடியாம போன் எடுத்து ஒரே அடி. और वो गुस्से में फोन को पटकते हैं. ट्रेन எல்லாம் பாச்சிருப்பாங்க. புத்தி இருக்கா புத்தி இல்லையா? जो ट्रेन पर रहते हैं वो मतलब वो भी मतलब लगते कि इसको क्या हुआ. அவன் எங்க இருந்து பேசிருப்பான். वो कहीं तो रहकर बात किया. இவனுக்கு கொஞ்சம் கோவம் அதிகம் தான். கோவம் வந்துட்டு அதுக்கு என்ன செய்யறது? इसको क्रोध थोड़ा ज्यादा है. இவன் இங்க இருந்து பேசி பேசி பாத்துருப்பான். यहाँ से बात करते करते அவன் லைனை கட் பண்ணிருப்பான். वो लाइन काट देता है. இவன் பேச முடியல. ये बात नहीं कर पाया. இவன் கோவம் எங்க போச்சுது? और इसकी जो गुस्सा कहाँ पर गई. போன் தூக்கி எல்லாரும் மத்தியில ரொம்ப தோரணை அடிக்கணும். ஒரே அடி வந்து और फोन को लेकर पटक देता है. அது 10-20,000 போன் இருக்கும். 10-20 हजार का फोन है. அந்த அந்த ஒரு செகண்ட்ல இவன் அடிச்சு உடைச்சிட்டான். एक क्षण में उसने मारकर तोड़ दिया. அடுத்த நிமிஷத்துல என்ன செய்வாங்க? இவனுக்கு 20,000 நஷ்டம் தானே. वो इसी नष्ट किसको इसी को ही है. இப்ப இவன் அறிவுள்ளவனா அல்லது இவன் முட்டாள்தனமாக உள்ளவனா? और इसने ये जो कार्य किया है ज्ञान से किया मूर्खता की कार्य है. अब எங்க நம்ம இதெல்லாம் நிறைய காரியங்களை பார்த்து இருக்கிறோம். ये हमने बहुत सारी कार्य देखी. ஆனா அலுவலகத்தில் வேலை செய்யும் பல பிரச்சனைகள் வரும். इसलिए जब हम जहाँ काम करते वहाँ पे बहुत सारे जो है कष्ट या संकट आएंगे. கொஞ்சம் அமைதியாக இருந்து விட்டால் அந்த காரியம் சரியாகி விடும். शांत से अगर हम धीरज रखना चाहिए तो सही हो जाए. இப்பவே நாங்கள் அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் சொல்லுவார்கள். अभी लोग कहते हैं कि हम ये कर देंगे वो कर देंगे. நம்ம பதில் கொடுக்காமல் கொஞ்சம் அமைதியா இருந்தால் போதும். अगर हम उसकी अगर जो जवाब नहीं देंगे अगर हम शांत रहे तो சற்று நேரத்துக்கு ஒரு சாரி சார் நான் கொஞ்சம் அவசரத்துல பேசிவிட்டேன் என்று சொல்லுவார்கள். उसके बाद वो कहेंगे अरे सर सॉरी हम थोड़ा गुस्से पर हम थोड़ा भड़क उठे. சரிதான் சில அவசரத்துல பேசி விடுகிறார்கள். और कोई लोग ऐसी गुस्से पर बात कर देते हैं. அதற்கு பதிலா நாமும் பேசி விட வேண்டுமா? और क्या उसके बदले हमें भी बात करना है. ஒரு ஆள் தான் கோவத்துல பேசி விட்டார். अभी देखो कोई इंसान बात कर लिया. அவர் பேசி விட்டாரு. நானும் உடனே அந்தால அவரை வந்து ரொம்ப கோபப்பட்டு பேச முடியுமா? और क्या वो बात कर रहे तो क्या मैं भी गुस्सा होकर बात कर सकता हूँ. ஒருபோதும் அப்படி பேசக்கூடாது. वैसे कभी बात नहीं ஒரு करते. பேசிட்டு கொஞ்சம் அமைதியா இருப்போமே. और कोई बात कर रहा है तो बात करने दो हम थोड़ा शांत रहेंगे. ரெண்டு பேரும் கோபப்பட்டா பெரிய அடிபிடிச்சா வந்து அடிதடி சண்டை மாத்திரம் தாங்க நடக்கும். दोनों भी अगर क्रोध उठे तो फिर वहाँ पर लड़ाई मार. ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். परमेश्वर को जाना है हम. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். उद्धार पाए कर हम कहते हैं. யாரும் கேட்டாலும் ஆண்டவருக்குள்ள விசுவாசி என்று சொல்லுகிறோம். जो भी पूछते तो कहते हैं परमेश्वर का विश्वास. ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். और बोलते कि हम मसीह को विश्वास தேவனுடைய करते हैं. பிள்ளை என்று சொல்லுகிறோம். परमेश्वर का संतान कहते हैं. நம்முடைய கிரியை பார்த்து அவங்க தேவனுடைய பிள்ளை என்று சொல்வார்களா? हमारे काम देखकर क्या कहेंगे ये परमेश्वर का संतान है. கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखो. யாரும் சொல்ல மாட்டார்கள். कोई ना कहेगा. எல்லாருக்கும் பொறுமை தேவை. हर एक कार्य पर धीरज आवश्यक है. கல்யாணி எங்க ஆபீஸ்ல இருந்து ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு கூடி போனா ஒரு 10 நிமிஷம் ஆகும். और जो कल्याण मेरे ऑफिस से स्टेशन आना 10 मिनट लगता है. அந்த 10 நிமிஷத்துல நானும் என் கூட உள்ள ஆபீசர் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வருவோம். और वहाँ स्टेशन तक मैं और मेरे ऑफिसर साथ में आते. அந்த டிரைவர்ட்ட ஒரு பேச்சு கொடுத்தா போதும். और वो ड्राइवर से थोड़ा बात करेंगे तो सही. ये स्टूडेंट सर டிரைவர்ட்ட பேசாதங்க. और वो कहते कि सर तुम ड्राइवर से बात मत அவர் करो. எங்க முட்டிர போறாரு. वो बोलते कहीं आके ठोक देगा. ரொம்ப பக்கம் ஒரு 10 நிமிஷம் கூட டிராவல் இருக்காது. 10 मिनट का ये स्टेशन. சரி இறங்கியாச்சு. चलो उतर गए. சார் இன்னும் பேசிமா ये स्टूडेंट சார் கொஞ்சம் பேசாதங்க நம்ம இத கடந்துக்கிடுவோம். और वो बोलते कि तुम बात मत करो हम इसे पार कर देंगे. ரெண்டு ஆட்டோ தான் வரும். 2 ऑटो ही आएगा. அப்ப அதுலயும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா கடமை தேவையில்லாத அவர் சொல்லும்போது என்ன சார் எல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது. और देखो जब वो कहेंगे तो मुझे ये नहीं कहना कि सर तुम ये क्या बोलते हो. எங்கெங்கெல்லாம் பொறுமையை கடைபிடிக்கணும் பொறுமையை கடைபிடித்தால் தான் நம்ம நன்றாக வாழ முடியும். जहाँ धीरज हमें रखना है वहाँ धीरज रखना. பொறுமை கடலிலும் பெரிது என்று சொல்லப்பட்டுள்ளது. धीरज जो है समुद्र से भी बड़ा है. நம்ம இடத்துல பொறுமை எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். और हमारे सबके पास धीरज होगा कर मैं विश्वास करता हूँ. நல்ல பொறுமை உள்ளவங்க கை தூக்குங்க பாப்போம். जिसके पास धीरज है हाथ उठाओ. நீங்க இங்க மாற பாத்துற யாராவது கை தூக்குவீங்க நீ நினைச்சு பாக்கீங்க. ஒரு ஆளும் கை தூக்கல. किसी ने भी हाथ நான் नहीं. என்ன சொல்லுகிறேன்
சரி, இதுவரையிலும் உங்களுக்கு பொறுமை இல்லாவிட்டாலும் अगर अभी अब तक अगर आपके पास धीरज ना रहा, இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு சொல்லப்படுகிறது, आपको आज प्रचार कर कर बताया जा நீங்கள் பொறுமையை நீங்கள் கையாள வேண்டும் என ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். धीरज आपको रखना है करके परमेश्वर कहता இந்த है। பொறுமை எங்கிருந்து வரும்? ये धीरज कहाँ से இது आएगा? வேத வசனங்களிலிருந்து வரும் என்று ये சொல்லப்பட்டுள்ளது. वचन से आएगा कर हम देखते हैं। வேத வசனத்தை நாம் தினந்தோறும் வாசித்து வாசித்து ஆண்டவர் என்ன சொல்லுறார் என்று கேட்டுக்கொண்டிருந்தால் தான் பொறுமை நமக்கு வரும். वचन को हर समय हम पढ़कर इसे अगर हम मनन करेंगे तो धीरज हमें அந்த आएगी। பொறுமை தேவனிடத்திலிருந்து வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ये धीरज परमेश्वर से आती है कर हम देखते हैं। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையை காணப்பட வேண்டும். परमेश्वर के लोग धीरज रखना பொறுமை ரொம்ப அவசியம். धीरज रखना बहुत आवश्यक है। அந்த வெளிநாட்டில் ஒரு கிறிஸ்டியன் இருந்தாரா, और हम देखते हैं कि बारगांव पर रहते हैं, एक मसीहा था। ஒரு பெரிய பிசினஸ் வைத்திருந்தார். वो एक बड़ा जो है बिजनेस रखता ரொம்ப था। பெரிய பிசினஸ். वो एक बड़ा धंधा था அதுல அவர் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா இருந்தார். और उसमें वो चीफ एग्जीक्यूटिव ऑफिसर सीईओ थे। எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் அவர்தான் பெரிய ஆள் இல்லையா? और सबको पता है सीईओ चीफ एग्जीक्यूटिव ऑफिसर होता है, बड़ा होता है सबसे। அவருக்கு வயதாகி விட்டது. वो उनकी थोड़ी उम्र हो चुकी थी। அவருக்கு கீழே நிறைய டைரக்டர்கள் இருந்தார்கள். उनके नीचे काफी सारे डायरेक्टर्स थे। அவருடைய பிள்ளைகளிலும் சிலர் டைரக்டர்களா இருந்தார்கள். उनके बच्चों में से भी कोई लोग थे डायरेक्टर थे। இவங்க வயதாகி விட்டபடியினாலே और इनकी जो है कि इनकी उम्र हो चुकी थी। என்னுடைய கம்பெனியை நான் இப்பொழுது ஒருவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். और मेरी जो कंपनी को मैं किसी के हाथ पर सौंपता हूँ, அப்படி ஒருவரை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ऐसे एक को मैं चुनकर लेने वाला அது हूँ। எனக்கு இருக்கிற டைரக்டர்களுக்கு நான் கொடுக்க போகிறது இல்லை. और मेरे नीचे वाले जो डायरेक्टर लोग हैं उनको नहीं देने वाला हूँ। என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போகிறது இல்லை. और मेरे जो है मेरे संतान को भी नहीं देने वाला हूँ। அதற்கு கீழே இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் சொல்லப்படுற இளம் வாலிபர்களுக்கு நான் அதை கொடுக்க போகிறேன். इसके नीचे रहने वाले जो जवान एग्जीक्यूटिव है मैं उनको देने वाला हूँ। அதற்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். उसके लिए मैं एक परीक्षा रखने वाला हूँ। அதில் யார் பாஸ் ஆகிறார்களோ वो जो पास हुए उसमें அவர்கள் அந்த பெரிய போஸ்டுக்கு வந்து விடுவார்கள். वो पोस्ट पर आप पहुंचेंगे। ஒரு நாள் அத்தனை எக்ஸிகியூட்டிவ் அழைத்தார். और एक दिन उतने जो है कि एग्जीक्यूटिव को बुलाया, எல்லாருக்கும் ஒரு விதையை கொடுத்தார். सभी को उसने एक बीज दिया உங்களுக்கு 6 மாசம் டைம் தருகிறேன். और 6 महीने का टाइम देता हूँ। இதை நீங்க ஒரு தொட்டி வாங்கி நீங்க அதில் போட்டு வளர்த்து அழகாக இந்த 6 மாதம் முடியும் போது யார் கொண்டு வருகிறீர்களோ और ये बीज को जाकर तुम्हें एक गमले में डालकर इसे अच्छे से एक झाड़ बनाकर लेकर आना है। யார் செடி நன்றாக இருக்கிறதோ, और ये कोई किसका पेड़ पौधा अच्छा யார் हुआ செடி நன்றாக பூத்து குலுங்குகிறதோ, और किसकी अच्छी फल और फूल अगर आई तो, யார் எந்த அளவில் நன்றாக கொண்டு அவர்களுக்கு அந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட் கொடுக்கப்படும் என்று और அறிவித்தார். उसने कहा कि हाँ किस कौन इसे अच्छे से उगा कर ले आएगा उसे ये पोस्ट मिलेगा। எல்லாருக்கும் ஒரு விதையை கொடுத்து விட்டார். सभी को एक बीज दिया, எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். सभी ले गए, தொட்டியை வாங்கினார்கள், गमला लिए விதையை போட்டார்கள், और वो बीज को बोया उसमें, தண்ணி ஊத்தி கொண்டிருந்தார்கள். और उसमें पानी भी डालते रहे। கொஞ்ச நாள் ஆகி கொண்டிருக்கிறது. थोड़े दिन हुआ, அதுல வந்து எக்ஸிகியூட்டிவ் எல்லாம் பேசும்போது சாப்பிடும்போது எனக்குள்ள செடி இப்படி வளர்ந்துட்டு உனக்குள்ள செடி வளர்ந்துட்டு எனக்குள்ள அப்படி லேசா அரும்பு வைக்கிறதெல்லாம் பேசி और கொண்டிருக்கிறார்கள். वो ये आपस में बात करते रहते कि मेरा पेड़ ऐसा उगा है, मेरे में ऐसा फूल आया है, ऐसा सब बात चलते रहता है। ஒரு ஆளுக்குள்ள மட்டும் ரொம்ப சங்கடப்படுகிறார். एक इंसान बहुत दुख है, நாம் இன்னும் நம்ம செடி இன்னும் முளைத்தே வரவில்லையே. और मेरी तो जो पेड़ अभी तक पौधा है अभी तक बड़ा भी बाहर भी नहीं आया। 2 மாசம் ஆகுது, 3 மாசம், 4 மாசம், 5 மாசம், 6வது மாசம் நடந்துகிட்டு இருக்குது. 2, 3, 4, 5, 6वां महीना हो गया अभी तक, ஆனா அந்த ஒருவன் தண்ணியை ஊத்தி ஊத்தி பார்க்காம முளைச்சே வர மாட்டேங்க மேல. और पानी डाल डाल कर देखा तभी भी बाहर नहीं आई। இப்ப கிள்ளி பார்த்தாலும் ஒரு முளைச்சிருந்தா திடீர்னு நம்ம கிள்ளி பார்த்து ரெண்டா வச்சா ரெண்டாவது முளைக்காது. அது अगर देखो अगर हम उसे खोद कर बाहर निकाले तो फिर वापस डालेंगे तो नहीं आएगा। மனைவிட்ட சொல்றான் என்ன செய்ய? और उसके पति से पूछता है कि क्या करूं? உங்க பெரிய சார் தானே தந்திருக்காரு அந்த விதைய. देखो आपके सार ने दिया हुआ है, तुम्हें நீங்க அவர் சொன்னபடி மாத்திரம் செய்யுங்க. उन्होंने जो कहा केवल आप वो करो। உண்மையா நீங்க பேசாம தண்ணி ஊத்திக்கிட்டே இருங்க, முளைக்காட்டும் பரவாயில்ல. आप पानी डालते रहो, नहीं उगेगा तो भी सही है। அதுக்கே இவ்வளவு டென்ஷன் எடுக்கிறீங்க. इसके लिए कितना टेंशन ले அந்த रहे हो? போஸ்ட் கிடைக்காட்டும் பரவாயில்ல. वो पोस्ट नहीं मिला तो भी सही நீ है। உண்மையோட நீங்க வந்து பொறுமையா இருங்க. और तुम धीरज रखो और सच्चाई से रहो। அங்க வரவங்கலாம் என் செடி பூத்து இருக்குது, என் செடி அழகா இருக்குது, ரொம்ப ரொம்ப புகழுகிறார்கள். और एक एक लोग बात करते मेरी जो पौधी ऐसा बड़ा हुआ है, मेरा पेड़ ऐसा बड़ा हुआ है, ऐसा सब बात चल रही है वहां पर। இப்ப யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். अब किसको मिलेगा? आप அந்த कहो। சீப் கிடைக்கும். वो पोस्ट किसे मिलेगा? நல்ல செடியெல்லாம் வளர்த்திருக்கான், சில நல்ல பூத்து இருக்குது. और देखो जिसका जो है अच्छी रीति से जो उगाया उन्होंने उनको मिलेगा। சரி இப்படி எல்லாரும் அந்த நாள்ல
குறிப்பிட்ட நாள்ல கொண்டு வந்து எல்லாம் கொண்டு போய் ஆகிவிட்டது. और देखो उन्होंने कहा है कि एक दिन चलो सब ले आओ घर का, सभी लोग ले आए எல்லாரும் மகிழ்ச்சி அவங்க பூந்தொட்டி கொண்டு வச்சிருக்காங்க, பேர் எழுதி கட்டியாச்சு, டேக் கட்டியாச்சு. और सब लोग अपने अपने गमले लेके आकर उसमें नाम लगाकर वहां पर रखा है. இந்த முளைக்காத மனுஷன் வந்து மனைவிட்ட கேக்குறான், और जो है कि ये उगानी जो पेड़ वो इंसान जो अपनी पत्नी से पूछता है எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது, मुझे तो बहुत लज्जा हो रही செடி है, ஊர்ல முளைக்காம போயிட்டுதே, अभी तक तो ये पेड़ पौधा अभी तक இது எப்படி நான் கொண்டு போறது? ये पौधों को मैं कैसा ले ஆனா चलूंगा. கொண்டு வர சொல்லி இருக்கிறார். परंतु ले आने के लिए कहा. இப்ப மனைவி சொன்னா நீங்க என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எது குறித்து நீங்க கவலைப்படாண்டா, அவர் கொடுத்த விதைய போட்டாச்சு, நீங்க வேணா கிள்ளி பாருங்க உள்ளதா இருக்குன்னு சொல்லிருங்க, கொண்டு போய் தொட்டியை கொடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு. और उन्होंने कहा कि कोई नहीं, तुम अपने मालिक से कहो कि जो तुमने बीज दिया वो हमने डाला है, अगर चाहिए तो आप अंदर देख लो, हमने यही डालकर पानी दिया, परंतु ये उगा नहीं. ஆனா அந்த மனுஷன் உண்மையோட நேர்மையா இருக்கிறான். और परंतु ये इंसान सच्चाई से रहता है. அதனால அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, சரி நம்ம உண்மையை தானே செஞ்சிருக்கிறோம். चलो अगर अपमान आया तो वैसे हमने सही काम तो किया है. அப்ப இவன் தொட்டி கொண்டு வச்சு பேர் கட்டணும், சரி வெக்கப்பட்டு பின்னால போய் உட்கார்ந்துக்கிட்டான். तो सभी लोग ने अपना पौधा अच्छा रखा, तो इसलिए क्या किया कि थोड़ा शर्मिंदा होकर पीछे जाकर फिर बैठा. அவர் வந்தார், ஒவ்வொரு தொட்டியை பார்க்கிறார். वो आकर के गमले को देखा, ரொம்ப அழகா இருக்கு, நல்ல நன்றாக பூத்து இருக்கிறது, அப்படி பேரை பார்க்கிறார், பூத்து இருக்கு, நல்ல மனமா இருக்கு, ஒவ்வொரு பேரையும் பார்த்துக்கிட்டே போறார். तो मालिक आकर देखता है कि एक एक जो है पौधा सही से उगा हुआ है, ये अच्छे से आया, इसमें फूल आया, अच्छा है, वो देखते हैं. அந்த ஒரு தொட்டிட்டு வரும்போது இதுல என்ன, இதுல செடியே காணவில்லையே. ये गमले के पास आते ही देखते कि क्या इसमें तो पेड़ ही नहीं है. அந்த தொட்டியில் கட்டின பேரை கூப்பிட்டு கூப்பிடுகிறார். और उसकी जो इंसान को बुलाता है, அப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? तो उन्हें कैसा लगा होगा. போச்சுடா, நம்மள இது ஒண்ணுமே நீ எப்படி கொண்டு வந்திருக்கணும், திட்ட தான் கூப்பிடுதாருன்னு பின்னால இருந்துச்சு, முன்னால பயந்து பயந்து வருகிறார். और उन्हें लगा कि अभी तो ये हमें चिल्लाने वाला है, डर के मारे आगे आता है. வந்தாச்சு, இப்ப அறிவிக்க போகிறார். अभी वो बोलने वाला है. அவர் சொன்னார், அவர் பேரு டாம் வந்து வைத்துக் கொள்ளுங்களா, और அல்ல சாம்னு வைத்துக்காங்களா. तो उसका नाम कुछ सैम करके है. அவர் முன்னால வந்து நிற்கிறார். वो आगे आकर खड़ा है. இப்பொழுது இந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரை நான் அறிவிக்க போகிறேன். अब ये चीफ एग्जीक्यूटिव ऑफिसर आया, मैं इसका घोषणा करने वाला. அந்த ஒன்றுமே முளைக்காமல் கொண்டு வந்த அந்த சாமை தான் இப்பொழுது அதிகாரியாக நான் நியமிக்கிறேன் என்று சொன்னார். कुछ उगा नहीं, वो शाम को बुलाया और बोला कि मैं इसको अधिकारी बनाता हूँ. எல்லாரும் பேசுறது நம்ம உடைய பெரிய அதிகாரிக்கு மைண்ட் சரியில்லாம போய்விட்டதா. और सभी लोग ने कहा कि हमारे अधिकारी को क्या होगा, इसी को ज्ञान नहीं है. உங்க செடி நல்லா வந்திருக்கு, யான் செடி ஏன் இவர் செடி ஒண்ணுமே செடியே வரல, அவருக்கு எப்படி போஸ்ட் கொடுத்தார்? और देखो मेरा पौधा अच्छा है, उसका पौधा अच्छा नहीं है, इसका पौधा ही उगा नहीं है, तो भी इसको क्यों ये पदवी. அப்ப அவர் சொன்னாரு, तब उसने कहा உங்ககிட்ட விதை நான் எல்லாரும் கொடுத்தேன், सबको मैंने बीज दिया, அது பானையில போட்டு அவிச்சு அவிஞ்ச பிறகுதான் தூக்கி உங்க கையில கொடுத்திருந்தேன். और मैंने उसको अच्छे से मैं पानी में उबाल कर उसके बाद ही दिया. யாருக்குமே செடி முளைச்சிருக்க கூடாது. और किसी को भी ये उगना नहीं चाहिए था. நீங்க எல்லாரும் கல்லர்கள், और बाकी तुम सब चोर हो. நீ ஒரு நான் கொடுத்த விதையை போட்டு முளைக்கலன்னு அதே மாதிரி விதையை போட்டு முளைக்க வச்சு இங்க இது முளைச்சிட்டு கொண்டு வந்துட்டீங்க எல்லாம். आप सब लोगों ने क्या किया कि ये उगा नहीं कर ऐसे तुमने दूसरा बीज लेके आए और तुम उगा के लेके आए. சாமி என்று சொல்லக்கூட அவர்தான் ஹானஸ்மேன், உண்மையாகவே கொண்டு ये வந்திருக்கிறார். जो इंसान है इसी ये सच्चाई है, इसने सच से जाकर जो मैंने दिया उसे बोया. அப்ப உண்மையும் இருக்க வேண்டும், सच्चाई रहना है, நேர்மையும் இருக்க வேண்டும். धीरज रहना है. ஹalleluya. हालेलुया. நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகள், டெஸ்ட்கள் இப்படித்தான் வரும். हमारे जिंदगी में बहुत सारे जो परीक्षाएं इस तरह आएगी. ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கணும். परमेश्वर के लिए सच्चाई से, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் வந்து நேர்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். परमेश्वर के समूह पर कराई रीति से जीना है. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று எழுதப்பட்டுள்ளது. सच्चाई से जीने वाला जो इंसान भरपूरी आशीष पाया कर शास्त्र कहती है. கர்த்தரில் உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். परमेश्वर के पास सच्चाई से रहना है. கர்த்தரை நாம் ஏமாற்ற ஆரம்பித்தோமானால், परमेश्वर को अगर हमने मतलब फंसाना चालू किया, எல்லாரும் பாருங்க வந்து எல்லாரும் ஏமாற்றினார்கள். और वो देखो वहां पर मालिक को सभी लोगों ने ऐसा हम देखते कि फंसाया. ஒரு மனிதன் உண்மையா இருந்தான், அவன் உயர்த்தப்பட்டான். केवल एक इंसान सच्चाई पर, परमेश्वर के कार्य में भी हमें सच्चाई से रहना है. நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் உண்மை இல்லாதவர்களாய் நேர்மை இல்லாதவர்களாய் இருந்தால், परमेश्वर के कार्य पर अगर आप सच्चाई से नहीं जिए, उस तरह नहीं रहे, तो ஆண்டவர் விரும்பிய வண்ணம் உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவராலே கூடாத காரியம். परमेश्वर जिस तरह चाहता है उस तरह नहीं होगा, तो फिर आशीष करना मुश्किल है. நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் உண்மை இல்லாவிட்டால் அவருடைய उन्मेय और மாற்ற முடியாது. और अगर आप परमेश्वर के कार्य पर सच्चाई से नहीं रहेंगे तो वो अपने सच्चाई को बदल नहीं அதை सकता. மீறி உங்களை ஆசீர்வதித்து விட்டால், उसको उसके ऊपर अगर आशीष किया, அவருடைய உண்மையான வார்த்தை அவரே பொய்யராக்கிறதா இருக்கும். और उसकी जो शब्द है वो झूठ हो जाएगी. அவர் பொய் சொல்லாத தேவன், वो झूठ ना कहने वाला, அவர் உண்மையாகத்தான் இருப்பார். वो सच्चाई से रहता है. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ये शास्त्र पर लिखा है. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண
பூரண ஆசீர்வாதம் கண்டிப்பாக பெறுவான். सच्चाई से रहने वाला इंसान जो है वो ஹalleluya. हालेलुया। நீ உண்மை இல்லாவிட்டால் सच्चाई से नहीं रहेगा ஒருவேளை நீங்கள் இப்பொழுது நன்றாக இருந்தது போல தெரியலாம். अभी आपको लगेगा कि सब कुछ सही है இன் கோர்ஸ் ஆஃப் டைம், और कुछ समय அத पर காலப்போக்கிலே और कुछ देर कुछ அத்தனை समय पर ஆத்மாக்களை இழந்து விடுவீர்கள். सभी आशीष खो बैठोगे। ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் परमेश्वर के संतान परमेश्वर से सच्चाई தேவன் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். परमेश्वर उन्हें है भरपूर रीति से அவர்களை உயர்த்துவார். ऊंचा करेंगे। எல்லா காரியத்திலும் பொறுமையோடு கூட நாம் ஆண்டவரை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று வேதம் सभी சொல்லுகிறது. कार्य पर धीरज के साथ परमेश्वर को धर लेना करता யாக்கோபு 1 4 வசனத்தை வாசிக்கலாம். और याकूब 1:4 को पढ़ सकते हैं। வேதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, शास्त्र पर इस तरह लिखी गई, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டாம். तुम कोई भी किसी बात की घटी ना रहो நீங்கள் ஒருபோதும் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருப்பீர்கள். और तुम कोई भी बात में तुम्हें कमी घटी नहीं होगी। நீங்கள் எல்லாவற்றும் நிறைவாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तुम्हें हर कार्य पर तुम्हें पूरा होगा से दुआ कर लिखा है। அப்படி குறைவுள்ளவர்களாய் இராமல் ऐसे घटी ना रहे பூரணராயும் और पूरे तन से रहने के लिए, நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி सिद्ध होने के लिए பொறுமையானது உங்களிலே பூரண கிரியை செய்ய கடவுள் என்று எழுதப்பட்டுள்ளது. धीरज को अपना पूरा काम करने के लिए तुम दे दो कर लिखा गया है। ஆண்டவரிலே பொறுமையை நாம் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर के सामने जो है धीरज रखना करके परमेश्वर चाहते हैं। ஏன் இந்த பொறுமை நமக்கு வேண்டும்? तो ये धीरज रहना है। ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால், किसी में कोई कमी नहीं होनी, तो எல்லாவற்றிலும் பூர்ணராய் இருக்க வேண்டுமானால், सभी में अगर हमें पूर्ण रीति से रहना है, எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் सिद्ध होना है, तो பொறுமை நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். धीरज होना आवश्यक है। எபேசியர் 4 इफिसियों 4 முதலாம் அதிகாரத்திலிருந்து 1 வசனத்தை வாசிக்கலாம். 1 से 3 तक पढ़ सकते हैं। எபேசியர் 4 इफिसियों 4 நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி அந்த அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு சமாதான கட்டினால் உங்களுடைய ஆவியின் ஒருமையை நீங்கள் காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर ये लिखा गया है कि इसलिए तुम जो प्रभु में बंदी हो, तुमसे विनती करता हूं कि जिस बुलाहट में से तुम बुलाए गए थे उसके योग्य चाल चलो, अर्थात सारी दीनता और नम्रता सहित और धीरज धरकर प्रेम से एक दूसरे से सहल होकर कर लिखा। நீங்கள் தேவனுடைய பிள்ளையே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். तुम परमेश्वर के संतान कर அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். जो बुलावट के लिए बुलाए गए हो उसके लिए तुम सही रीति से योग्य मानकर ஆண்டவர் பாவத்திலிருந்து எடுத்து உங்களை ரட்சித்திருக்கிறார். परमेश्वर पाप से लेकर तुम्हें उद्धार किया है, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். उनके संतान बनाया है। நீங்க ஆண்டவரிடத்தில் எப்படி பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், और तुम्हें किस तरह परमेश्वर के सामने जो है कि कराई रीति से நீங்கள் ஆண்டவருக்கு எப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், पवित्रता से जीना है, நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வாறு நீங்கள் கொடுக்க வேண்டும், किस तरह परमेश्वर को देना है, நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வாறு உழைக்க வேண்டும் பிழைக்க வேண்டும், किस तरह परमेश्वर के लिए काम करना है और उनके लिए परिश्रम उठाना है। இதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने बुलाया, அழைத்து தேவனுடைய பிள்ளையாய் அவர் மாற்றி இருக்கிறார். और ये बुलाकर परमेश्वर की संतान तुम्हें बनाया, உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவதற்கு ஏராளமான திட்டங்களை வைத்திருக்கிறார். तुम्हें आशीष करके ऊंचा करने के लिए बहुत सारी योजना அதற்கு बनाई, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். इसलिए तुम्हें क्या करना है करके तुम्हें आज्ञा दिया है। அந்த கட்டளை நீங்கள் சரியாக நிறைவேற்றுகின்ற பொழுது आज्ञा तुम सही रीति से पालन करोगे, எழுதப்பட்ட பிரகாரம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். जिस तरह लिखा गया उस तरह आशीष पाओगे। ஆண்டவருடைய கட்டளை கைக்கொண்டு நீங்கள் செய்யாவிட்டால் परमेश्वर की वचन की बाधिन मान करना चाहिए, நிச்சயமாக நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறீர்கள். इससे परमेश्वर के विरोध तुम करोगे। எழுதப்பட்ட தீர்ப்பு நம்மேல் வரும் என்பதில் நாம் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க जो भी வேண்டும். लिखा गया है उसकी दंड तुम पर आएगी कर कर हमें जानना நீ है। இவர் காணப்பட்டால் நீ இவர் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். इस तरह तू रहेगा तो इस तरह आशीष पाया करके लिखा गया है। நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். आशीष हमें चाहिए करके हम सब जानते हैं, ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் போய் தான் சொல்லுவேன், क्योंकि बस परमेश्वर के पास में ஆண்டவருக்கு விரோதமா தான் நடப்பேன், परमेश्वर के विरुद्ध चलूंगा, ஆண்டவர் வசனத்துக்கு விரோதமா தான் उसके நடப்பேன், वचन के विरुद्ध चलूंगा, நான் அதை கைக்கொள்ள மாட்டேன், मैं उसके अधीन न मानूंगा, என்னுடைய மனம் போல ஜீவிப்பேன். मेरे मन के अनुसार जीऊंगा। இப்படி ஜீவித்தவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ऐसे जिएंगे तो परमेश्वर की आशीष नहीं पाएंगे। வேதம் அதை இங்கே உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது. शास्त्र यही कहती है, எவ்வாறு இருந்தாலும் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். किस तरह रहेंगे तो किस तरह आशीष पाओगे।
ஆசீர்வதிக்கிறது தேவன். आशीष करने वाला ரொம்ப परमेश्वर। கவனமாக இருக்க வேண்டும். ध्यान से रहना है। யாக்கோபு அவர் ஈசாக்கு விதை விதைத்தார். और हम देखते हैं कि ईसाक ने जो है कि बीज बोया, ஆண்டவர் ஆசீர்வதித்தபடியால் 100 மடங்கு விளைந்தது. परमेश्वर ने आशीष किया इसलिए 100 गुना कटनी की। நாம் பல வேலைகளை செய்கிறோம், बहुत सारे काम பல करते हैं, காரியங்களை செய்கிறோம். बहुत सारे कार्य पर लगे हैं। ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டுமானால் ஆண்டவரிடத்தில் தான் இருக்கிறது. और उसमें अगर आशीष पाना है तो परमेश्वर से आएगा। பக்தனாக ஆபிரகாமை பாருங்கள், भक्त इब्राहिम को देखो, பக்தனாக ஈசாக்கை பாருங்கள், भक्त ईसा को देखो, பக்தனாகிய யாக்கோபை பாருங்கள். और भक्त याकूब को देखो। அவர் சம்பாதத்தில் எல்லாவற்றிலும் தேவனுக்குரிய கனத்தை செலுத்துவதற்காக தசமபாகத்தை செலுத்தினார்கள். वो जितने भी कमाए सब में परमेश्वर के लिए उन्होंने दशांश दिया। ஆனபடியால் ஆண்டவர் சொல்லியிருந்த அத்தனை ஆசீர்வாதம் எந்த குறைவும் நிறைவாகவே அவர்கள் காணப்பட்டார்கள். इसलिए परमेश्वर ने जितने भी आशीष बोला हर एक आशीष भर ஆண்டவருக்குறதே ஆண்டவர் கொடுக்கின்ற பொழுதுதான் और परमेश्वर का जो परमेश्वर को दोगे तो ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்க அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். तो जो परमेश्वर ने वादा किया सारा आशीष तुम पर आएगा। ஆனா எல்லா காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருக்க हर வேண்டும். एक कार्य में परमेश्वर का लोग ध्यान से रहे। எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவருக்கு ஜெபத்திலே கொடுக்க வேண்டும், कितने समय परमेश्वर को प्रार्थना में देना है, அந்த டைம் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். वो समय परमेश्वर के लिए அப்பதான் देना है। அதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். उसका आशीष पाओगे। எவ்வளவு ஆண்டவருக்கான ஓடி உழைக்க வேண்டும், और कितना परमेश्वर के लिए दौड़कर काम करना है, அதற்கான ஆசீர்வாதம் நமக்கு வரும். उसका आशीष आएगा। ஆண்டவருக்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும், परमेश्वर के लिए क्या काम करना है, அதற்கான ஆசீர்வாதம் நமக்கு வரும். उसकी आशीष आएगी। உலகத்தில் எத்தனை ஞானிகள் இருக்கிறார்கள், दुनिया में कितना ज्ञानी है, எத்தனை தியாகம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், और कितने सारे त्याग करने எத்தனை वाले, ஓடி உழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். भाग दौड़कर काम करने वाले, அவர்களுக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. जो ना मिला जो भाग्य हमें मिला है। நாம் சோம்பேறிகளா இருந்து விடக் கூடாது, आलस से नहीं रहना है, தேவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடாது, परमेश्वर के विरोध काम नहीं करना தேவனுடைய है, சித்தத்துக்கு மாறுபட்டு ஜீவிக்க கூடாது. परमेश्वर की इच्छा के विरोध नहीं जीना இந்த है। பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கவில்லை. सभी को नहीं मिला இந்த है। பாக்கியத்தை கிடைத்தவர்கள் இதை சரியாக நீங்கள் அனுசரித்து வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய லெவலை அடைந்து விட வேண்டும். मौका इस भाग्य पाए हुए हमें बहुत ध्यान से इस दौड़ को दौड़ना है। இன்னும் ஏன் பெரிய லெவலை அடையவில்லை? अभी तक क्यों एक अच्छी स्थिति नहीं நீங்க पहुंचा? ஆண்டவருடைய காரியத்திலும் சரியாக இல்லை. परमेश्वर के कार्य में सही नहीं हुआ। ஆண்டவருடைய காரியம் சரியா இருந்தா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை உயர்த்தி परमेश्वर के விடுவார். कार्य में सही रहेंगे तो एक एक स्टेप बाय स्टेप एक परमेश्वर ऊंचा அது करेंगे। எழுதப்பட்ட காரியமாய் காணப்படுகிறது. लिखा हुआ है इसीलिए சில காரியங்கள் பொறுமையாகத்தானே இருக்க வேண்டும். कार्य पर धीरज रखना है। நிச்சயமா தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ऐसे परमेश्वर आशीष करेगा। மிகுந்த மனத்தாழ்மையும் बहुत धीरज से, சாந்தமும் शांत से, நீடிய பொறுமையும் என்று எழுதப்பட்டுள்ளது. लंबी धीरज कर लिखा गया है। அது மாத்திரம் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். और प्रेम से एक दूसरे को हमें है कि संभालना है। பாவம் செய்யாத மனுஷன் யார்? पाप न किया हुआ इंसान कौन है? தவறு செய்யாதவர்கள் யார்? गलत नहीं किया हुआ कौन है? ஒவ்வொரு ஆளும் தனியா கூட்டி வச்சு இன்டர்வியூ பண்ணி பார்த்தா தெரியும் ஒவ்வொரு ஆளும் எவ்வளவு பெரிய படுபாவிகள்னு. और एक एक को अलग से पूछ के देखा तो सभी पापी है। ஆனால் நமது எல்லார் மத்தியில் நம்மளை நல்லவர்களாக காட்டிக் கொள்கிறோம். परंतु हम अपने आप को सबके सामने एक सही इंसान தேவன் ஒருவரை தவிர பாவம் செய்யாத மனுஷன் உலகத்தில் இல்லை. परमेश्वर एक को छोड़कर पाप न किया हुआ इंसान कोई है नहीं। அறிந்து தவறுகள் வந்து விடலாம், और जानकर पाप किए होंगे, அறியாமலும் தவறுகள் வந்து விடலாம், बिना जान के पाप किए होंगे, மக்களும் பிரச்சனை வந்து விடலாம், दूसरे से भी कोई परेशानी आएगी, சாத்தானாலும் வந்து விடலாம். शैतान से भी आई होगी। அதுக்காக நம்ம அந்த ஒரேடியா நம்ம இது பண்ணிட முடியுமா? क्या उसके लिए हम सब कुछ छोड़ देंगे? அப்படி அல்ல அருமையானவர்களே. ऐसा नहीं प्रेमी। எங்கெங்க பாவிகள் இருந்தார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த பாவிகளை தான் ரட்சித்தார். जहाँ जहाँ पापी थे वहाँ वहाँ जाकर यीशु मसीह ने उन्हें இந்த उद्धार வீட்டுக்கு किया। ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். आज इस घर को उद्धार आया कर कहा, இழந்து போனதை தேடவும் और जो खोया खो बेटा उसे ढूंढने के ரட்சிப்பு लिए, மனுஷகுமாரன் வந்தார் என்று பாவிகளை தான் ரட்சித்தார். उद्धार करने के लिए मनुष्य का पुत्र आकर कर पापी को उद्धार करने के लिए यीशु मसीह आया। ஆண்டவர் போன பெரிய பெரிய ஐஸ்வர்யங்களை தங்களுடைய வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டு இருப்பார்கள். और देखो अगर मसीह गए होंगे तो बड़े बड़े धनवान लोग ने बुलाया होगा, அவர் அதெல்லாம் பார்க்கவில்லை. वो नहीं देखा। யார் பாவத்தில் இருக்கிறார்கள், कौन पाप पर है, யார் மனம் திரும்ப ரெடியா இருக்கிறார்கள், कौन उद्धार पाने के लिए तैयार அவர்கள் है, போகிறார்கள் மனம் திரும்படி செய்து தேவனுடைய பிள்ளையை பரலோகத்து சுதந்திரங்களை மாற்றி விட்டு போய் விடுகிறார். और वो वहां पर जाकर उन्हें सुसमाचार सुनाकर उद्धार के तौर पर चलाकर और स्वर्गवासी बनाकर निकला। அவர் ஒரு பாவம் செய்திருக்கலாம், वो पाप किया है, ஒரு தவறு செய்திருக்கலாம், ये गलत किया होगा, இவர்களுடைய பாவி என்று நாம் தீர்மானித்து விடக் கூடாது. ये पापी कर हमें जल्द से जल्द निर्णय नहीं करना है। அவர்களுக்கு அதை உணர்த்தி காண்பித்து அதை விட்டு விட்டு அவர்களும் நல்லவர்களாக மாற वो வேண்டும். उन्हें बताकर उन्हें सुन देकर उसे वहां से उन्हें उनसे भी छुटकारा करना அவர்களும் है। ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள वो भी வேண்டும். तो उद्धार की நாம் भागी எதை है। செய்யறோமோ அதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். हम कहते हैं परमेश्वर देखता है। ஆனா अன்பினால் ஒருவர் நீங்கள் தாங்குங்கள், प्रेम के द्वारा एक दूसरे को तुम लोग संभालो, ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்க. शांति से एक दूसरे के साथ रहो। இப்போதைக்கு கேட்டணும் சண்டை போடணும் வேண்டாம். अभी पूछा अभी का अभी लड़ाई करके खत्म करना वैसा नहीं। அந்த ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு எடுத்துரும். और वो एक मिनट जो है तुम्हें बिगाड़ देगी। அந்த நேரத்துல நீங்க அமைதியா போயிருங்க, उस समय तुम अगर शांत होकर ரெண்டா போய் ஜெபம் பண்ணுங்க, बाहर जाकर प्रार्थना करो, அடுத்த முறை வரும்போது நீங்க சமாதானமா இருப்பீங்க. वापस जब तुम आओगे तो शांति होगी।
நிறைய இடத்துல வார்த்தைகள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. बहुत जगह पर केवल शब्द ही है और कुछ வார்த்தையில வந்தபடி எல்லாம் பேசி முடிச்சிருந்தாங்க. शब्द में जो मुंह पर आया बोल देते हैं. ஒரு சம்பவமும் நடக்கவில்லை, कुछ हुआ नहीं, ஒருவரோட தொட்டதும் கிடையாது, एक दूसरे को मारा भी नहीं, அதனால் உண்டார வேதனையில கிடந்து வெந்து கொதிச்சுக்கிட்டு நடக்காங்க. और ये सिर्फ बोला हुआ चीज को सुन सुनकर वो अपने आप को क्रोध पर उबलते இந்த हैं. வார்த்தையை பேசணும், क्यों बोलना है, அதையும் சிந்திக்கணும், क्यों सोचना है, ரொம்ப தெளிவு நமக்கு இருக்கணும். और बहुत हमें बोलते हैं कि स्पष्ट रीति से सोचना है. நாங்கெல்லாம் ஊழியர்களா தான் இருக்கிறோம். हम भी सेवक है. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், मेरे बारे में बोलता அது हूँ. கொஞ்சம் தள்ளின்னு ரெண்டு ஊழியர் குசு குசு என்று பேசி கொண்டிருந்தாலும் और वहाँ पर दूर खड़े के कोई लोग दो लोग कुछ बात करते रहोगे तो நீங்க என்ன பேசின்னு கேட்கவே மாட்டேன். तुम लोग क्या बात कर रहे हो कि मैं नहीं சிலவங்க पूछता. வந்து உங்கள்கிட்ட ஒரு காரியம் பேச உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்பினா கூட कुछ लोग कुछ बात कहना कर कर आते, சில மேட்டர்லாம் கூட சொல்லணும்னு கூட விரும்புவாங்க. वो लोग बोलेंगे कुछ मैटर है तुम्हें बताना है. எனக்கு ஆவில தெரிஞ்சு எனக்கு டைம் கொடுக்கும், எனக்கு வேண்டாம்னு ஒதுங்குறேன், எல்லாம் நேரம் இல்லைன்னு नहीं, मैं ஒதுங்கிடுவேன். कहता हूँ कि मुझे नहीं सुनने में से அந்த மேட்டர் நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்லை. वो बात सुनने का आवश्यक नहीं है. அது ஏதாவது கச்சராவான வார்த்தை நம்ம சொல்ல அது நம்ம மனசுல இருந்து நம்மள கெடுத்துக்கிடும். वो कुछ कचरा लेकर आकर हमसे कहेंगे, वो सुनकर हमारी जो அது நமக்கு தேவையே இல்லை. संतुलन बिगड़ती है. அந்த காலத்துல பார்த்தா और ये अभी समय देखें யார்கிட்டயும் அதை சொல்லல, मेरे को क्यों नहीं बता. ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தா அப்ப என்ன பத்தி தான் பேசியிருப்பாங்க. ये दो लोग बोला तो मेरे बारे में बोला, இல்ல இவங்க ரெண்டு பேரும் கூட அதை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ये दो लोग हो तो उसके बारे में बात किए होंगे. இது எதுக்கு நமக்கு? क्यों हमें वो? யாரும் எதையும் பேசிட்டு போட்டு किसी को कुछ भी बात करने दो. நம்ம முன்னால வந்து நம்மள பார்த்து ஒண்ணும் சொல்லலையே. हमारे सामने अगर हमें कुछ दिक्कत बोला नहीं. இல்ல இதெல்லாம் வேலை பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும், काम करते समय बहुत परेशानी அது है, நிறைய இருக்கும், बहुत सारी होती है. நிறைய பேர் வந்து சொல்லுவார்கள், बहुत सारे लोग आकर कहते நம்ம हैं, அதை அக்கவுண்ட்ல எடுக்கிறதே கிடையாது, हम सोचते नहीं है उसके. பேசிட்டு போறாங்க, बोलने दो. அடிச்சுறோம் குத்திரோம் கொண்டு சொல்லிட்டு போறாங்க. वो बोलते हैं मार देंगे पीट देंगे ये कर देंगे, बोलने दो. அது சொன்ன உடனே நம்மள நடந்துட்டுதான், क्या बोलते ही हो जाता है? அது என்னைக்கு நடக்கும் அன்னைக்கு பாத்துக்கிடலாம். जब होगा तब देखा जाएगा. கூரையில ஏறி கோழி பிடிக்க முடியல, और देखो बोलते कि छत पर खड़े रहकर वो एक मुर्गी नहीं पकड़ இந்த पाते. கூரையில ஏறி கோழியை பிடிக்க முடியல, ये छत पर ऊपर चढ़कर वो एक मुर्गी को पकड़ नहीं அவன் पाते. வானத்தை கீறி வைகுண்டத்தை காட்டிடுவானா. वो बोलते कि मैं ऊपर आकाश को दो कर कर வானத்தை கீறி வைகுண்டம் எங்க இருக்குன்னு காட்டிடுவானா. वो ऊपर का राज्य दिखाया कर कर ऐसा कहते हैं. இப்ப பாருங்க ரெண்டுல ஒண்ணு பண்ணிடுவோம்பா. अब देखो मैं इसको इसका एक कुछ ना कुछ करूंगा. ஒரு நாள் ஒரு சின்ன காரியத்தை செய்ய முடியல, நீ பேச்சுக்கு தான் போல் பேச்சன் கெட் அவுட்னு சொல்லிட வேண்டியது. और लोग मतलब ये करते नहीं, सिर्फ वो बोल बच्चन की तरह बोलते हैं. தேவனுடைய பிள்ளைகள் நாம், परमेश्वर के அப்ப साथ இதுக்கு நமக்கு என்ன வேணும்? हमें क्या रहना है? பொறுமை வேணும், धीरज रहना है. இல்லையா? ஒரு சிலர் பார்த்திருக்கேன் பொறுமையா போய்விட்டார்கள், और देख कुछ लोग देखते हैं धीरज के साथ हट गए, ஆண்டவர் இடைப்பட்டு விட்டார், और परमेश्वर ने बात किया, தேவனுடைய பிள்ளைகளை மாறி விட்டார்கள். परमेश्वर के संतान बन. ஹalleluya! हालेलुया. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो. எல்லாம் அந்த ஒரு நிமிஷம் தான் அந்த பிரச்சனை. सब वो एक क्षण का जो है परेशानी, அந்த ஒரு நிமிஷத்துல பொறுமையா போய்விட்டால் एक क्षण में अगर हम धीरज से அந்த चलेंगे, ஒரு பெரிய விபத்தை நாம் தடுத்து விடலாம். एक बहुत बड़ी होने वाली एक बड़ी एक विपत्ति से हम बच निकलेंगे. ஒரு பிரச்சனை நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடலாம். एक जो है परेशानी से बच निकलेंगे. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் इब्रानियों 6वां अध्याय 11 12 வசனங்களை வாசிக்கலாம். और 11-12 को पढ़े. எபிரேயர் 6 11 12 6-11-12. மெதுவா மெதுவா படிங்க, அழகா வந்துரும். அசதியா இராமல் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो. நீங்கள் அசதியா இராமல், और लिखा गया तुम आलसी न रहो. வேதவசனம் என்ன சொல்லுது? शास्त्र क्या कहती है? இங்க இருக்க எல்லாரும் அசதியா இருக்காங்களா, அசதியோட கூட இருக்கீங்களா? क्या तुम आलस के साथ हो या नहीं? ये கேட்கும்போது கண்ணை கொஞ்சம் உருட்டி முடிச்சிட்டு அப்படி அப்படியா இருக்காதங்க. உண்மையாகவே நீங்க வந்து எப்ப பார்த்தா உற்சாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். कभी भी देखेंगे तो हर्ष के साथ रहना है. நீங்கள் அசதியா இராமல், और जो है कि तुम आलसी ना रहो. ஆண்டவர் உங்களுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். और परमेश्वर बहुत सारी प्रतिज्ञाएं रखी है. வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, और जो है प्रतिज्ञा के जो आशीष को पाने के लिए, விசுவாசத்தினால் அதை பெற்றுக்கொள்ளும்படி, विश्वास के द्वारा पाने के लिए, நீடிய பொறுமையினாலும் लंबी धीरज, அதை நீங்க சுதந்திரத்துக் கொள்வர்களை பின்பற்றுவர்களாக இருந்து, और उसके द्वारा प्रतिज्ञाओं के जो वारिश होने के लिए, உங்களுக்கு அதன் மேல் உள்ள நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாக வேண்டும். और उसके ऊपर की जो है पूरी जो है कि तुम्हें
एक अनुकरण होना है करके लिखा அதை है। சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால் इसको अगर हमने நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு आशीष को जो पाना है तो உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவை என்று எழுதப்பட்டுள்ளது. धीरज होना आवश्यक है। எப்போதும் நாம் பொறுமையா காணப்பட வேண்டும். कब धीरज के साथ रहेंगे? பொறுமையா காணப்படுகின்ற பொழுதே தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. धीरज के साथ रहेंगे तो परमेश्वर की आशीष पा सकते करके शास्त्र कहते हैं। எபிரேயர் 6 அதிகாரம் 14 15 வசனங்களிலே इब्रानियों 6वां अध्याय 15-16 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியாக அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட பெற்றான் என்று எழுதப்பட்டது. ஹalleluya. हालेलुया। यहाँ पर लिखा गया मैं सचमुच बहुत आशीष दूंगा और तेरी संतान को बढ़ाता जाऊंगा, और इस रीति से उसने धीरज धरकर प्रतिज्ञा की हुई बात को प्राप्त की कर लिखा गया है। இங்க என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் यहाँ पर क्या लिखा गया है? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று பக்தனாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். भक्त इब्राहिम को परमेश्वर कहते हैं मैं जो सचमुच बहुत आशीष दूंगा। நீ நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் கொடுத்திருக்கிறார். आज हमें सबको ऐसी आशीष दिया है। ஆசீர்வாதம் நமக்கு அப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? हमें ऐसा दिया है या नहीं? இந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டா இல்லையா? इब्राहिम को दिया हुआ वादा जो हमें भी दिया हुआ है, எப்படி நமக்கு வரும்? कैसा आएगा? கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வரும். और यीशु मसीह के द्वारा आएगा। ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் इब्राहिम को जो भी आशीष दिया கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வந்திருக்கிறது. यीशु मसीह के द्वारा हमें आएगा। அப்ப அவரை போல நாமும் பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். और उनके अनुसार हमें भी धीरज रखना है। வந்து உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். तुझे एक संतान दूंगा करके परमेश्वर ने कहा। எவ்வளவு பொறுத்திருந்தார்? कितना धीरज रखा? 25 வருஷம் பொறுத்திருந்தார். 25 साल धीरज रखा। நமக்கு 2 வாரம் பொறுக்க முடியுமா ஒரு காரியத்தை சொன்னேன்னு வச்சுக்கிடுவோம். 1-2.5 हफ्ता हम रह सकते हैं। அடுத்த வாரம் வந்து ஐயா நீங்க அப்படி சொன்னீங்களா அது என்னாச்சுன்னு கேட்பீங்க. वो बोलेंगे कि अय्या तुमने कहा है क्या हुआ, अभी तक हुआ ही नहीं। அடுத்த வாரம் வந்தாலும் ஐயா நீங்க ஒண்ணு சொல்ல உங்க பாட்டு போறீங்க, பொறுமை பிரதர் கர்த்தர் செய்வா இப்படிதான் நீங்க சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவீங்க. और तुम कहेंगे कि तुम ऐसे ही बोलते हो, अय्या परमेश्वर करेगा, परमेश्वर ने कुछ किया ही नहीं। ஒரு மாசம் ஆயிட்டுன்னு வச்சுக்கிடுவோம். 1 महीना हुआ तो இவங்ககிட்ட பேச மாட்டேயா अब तो तुमसे बात ही नहीं करेंगे, ऐसा कहते। அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட பேச மாட்டேன். और बोलते कि हम बात ही नहीं करेंगे। ஒண்ணு ஒழுங்கா சொல்லணும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. तुम जो बोलते कुछ नहीं चल रहा है, ऐसा बोलते। ஆண்டவர் அப்படிதான் பாருங்க. ஆண்டவர் சொன்னார். परमेश्वर ने कहा। ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார். 25 साल वो उसके लिए बात जोता रहा। அப்ப ஆண்டவருக்கு தெரியாதா? क्या परमेश्वर को नहीं पता? ஆபிரகாம் பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா? इब्राहिम के बारे में क्या परमेश्वर அவர் को नहीं ஆசீர்வாதம் அவர் மூலமா தான் உலகத்துல அத்தனை சந்ததி இன்னைக்கு வந்திருக்கிறோம். पता? वो उनके द्वारा ही पूरी दुनिया में सारी संतान आई हुई है। இப்ப எவ்வளவு பொறுமையா காத்திருந்திருப்பார். कितना धीरज धर कर रहा होगा। அதுக்கு இடையில அவருக்கு பல பிரச்சனை உண்டாக்கி விட்டார்கள். इसके बीच में देखो बहुत सारी ஆனா परेशानी आई। கர்த்தர் சொன்னதே அது பொறுமையை காத்திருந்து பெற்றுக்கொண்டார். தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். और जो परमेश्वर ने कहा वो धीरज धर कर वो पा लिया कर यहाँ पर அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து इब्राहिम धीरज धर कर வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று எழுதப்பட்டுள்ளது. और जो प्रतिज्ञा की हुई बात को उसने प्राप्त की कर लिखा गया है। இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? पता चलता है हमें தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. परमेश्वर के संतान हमें भी बहुत सारी जो है प्रतिज्ञा दी हुई இதை है। பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? पाना है तो क्या करना है? பொறுமை வேண்டும். धीरज रखना है। இல்லையா? हाँ। நான் ஒரு சால்ல இருக்கும்போது எனக்கு எதிர்த்த வீட்டுல தான். அது விசுவாச குடும்பம் தான். और चौल में था तो मेरे घर के सामने भी एक था, एक मतलब एक कुटुंब थे। திடீர்னு சில பிரச்சனை சத்தம் வரும். और जोर जोर से आवाज आता है वहां से। நான் என்னன்னு போய் பார்த்தேன். और क्यों कर जाके देखा, பையன் நல்ல வாலிப பையன். और वहां पर लड़का तो जवान है। அந்த பிரச்சனை தாங்க முடியாம और वो परेशानी को झेल नहीं सका। அந்த பொறுமை இல்லாம धीरज खो बैठा। ஓடி வந்த நான் ஓடி வர நம்ம வாசல்ல ஒரு நம்மள பார்த்தா ஓடி வரான்னு நினைச்சேன். वो दौड़ कर आया, मुझे लगा मुझे देखकर दौड़ कर आ रहा है। ஓடி வந்த இடத்துல ஓடிட்டு ஒரு குத்து சுவிட்ச் போர்டுல விட்டான். और जोर से स्विच बोर्ड में उसने मारा। சுவிட்ச் போர்டுல அப்படியே நொறுக்கி போச்சு. स्विच बोर्ड ஓங்கிட்டு நல்ல வேளை கரண்ட் கையில பிடிக்கல. जोर से स्विच बोर्ड में मारा, वो स्विच बोर्ड टूट गया। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोचो, ஒரு பிரச்சனைனா பேசி முடிவு உண்டாக்கணும். कुछ परेशानी है तो बात कर सही करना। கோவத்துல சுவிட்ச் போர்டுல குத்தி சுவிட்ச் போர்டு உடைஞ்சாச்சு. जोर से स्विच बोर्ड में मारा, स्विच बोर्ड टूट गया। நமக்கு நஷ்டம் தானே. हमें तो नष्ट है ना। சிலர் பாருங்க வீட்டுல திடீர்னு இந்த இப்ப இந்த காலம் மாறி போச்சு. அந்த காலத்துல மண்பானை தான் இருக்கும்.
उस समय पे देखो वहां पर मटका के में खाना बनाते थे आपको கோவத்துல தூக்கி போட்டு மண்பானை உடைஞ்சு சோறு பொங்கல் எல்லாம் பட்னியா ராத்திரி வந்து கிடக்க வேண்டியதான் वो गुस्से में तोड़कर उसे भी तोड़कर वो मिट्टी का बर्तन टूटकर फिर उसमें खाना ना बने ஒரே நிமிஷத்துல அது வந்து டப்புன்னு உடைஞ்சு வரும் ஒண்ணும் செய்ய முடியாது உடனே போய் பானையும் வாங்க முடியாது एक ही क्षण पर टूट गया तुरंत जाकर लेके नहीं आ सकते அப்புறம் ராத்திரி நினைச்சு போனா கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் இல்ல रात को सोच के देखा कि थोड़ा நீ धीरे அதுக்கு பிறகு இந்த சங்கீதம் பாடுனா பாராட்டு என்ன उसके बाद तुम ये भजन संगीत गाओगे या ना गाओ உன்னை முட்டாள்தனத்தை காட்டி விட்டா உடனே கோவத்துல டப்புன்னு தூக்கி போட்ட என்னதுன்னு சொல்லி உடைஞ்சு போச்சு அவ்வளவுதான். गुस्से पर तुमने उठाकर उसे फेंक दिया அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். तो बहुत ध्यान से रहना இன்னைக்கு நிறைய பேருக்கு பொறுமை இல்ல இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. बहुत सारे को धीरज नहीं है इसलिए जो भी है वो भी खो बैठते हैं சிலர் பாருங்க திடீர்னு துணி அள்ளி போட்டு தீய வச்சிருவாங்க. कोई लोग देखो कपड़ा डालकर उसमें आग लगा देते हैं அந்த துணி இவங்களுக்கு என்ன செஞ்சுச்சு वो कपड़े ने क्या किया इनको அந்த துணி தான் இவங்க மானத்தை மறைச்சிருந்தது. वो कपड़ा इनके जो है कि इनके नंगापन को छुपाया விலை கொடுத்து வாங்கி இருக்கோம் पैसा देकर लिया கோவத்துல தீய வச்சுட்டா அது கொஞ்ச நேரத்துல சாம்பலா தான் கிடக்கும். गुस्से से उस पर आग लगा दिया तो क्या होगा அது பிறகு நினைச்சு பார்த்தாலும் திரும்பி அந்த சாம்பல்ல இருந்து அது புதுசா வெளியே வந்துருமா. उसके बाद बार बार सोच कर देखा तो भी राख से निकल कर आएगा கொஞ்சம் எல்லாரும் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखो பொறுமையே இல்லாம धीरज नहीं तो ஆனா உங்களை பார்த்தா और देखेंगे तो பால் வடித முகமா இருக்குது. और देखो ऐसा दूध पीने ऐसा बच्चे இந்த பொண்ணு பால் குடிக்குமா இல்லையா? எல்லாரும் ஆட்ட சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும் உள்ளத்துல நம்ம आप सबको अपनी स्थिति पता है என்ன சொல்லுவேன் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் தான் और परमेश्वर के संतान எந்த பிரச்சனையும் வரட்டும் कोई भी आ जाए நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போமே थोड़ा शांत होकर கொஞ்சம் பொறுமையா இருப்போமே थोड़ा धीरज रख நம்ம பத்தி யாராவது என்ன ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் हमारे बारे में किसने कुछ बोल दिया அத உடனே போய் கேட்டறணுமா क्या तुरंत जाकर पूछना है உடனே போய் கேட்டறணுமா तुरंत जाकर पूछना அவசியமே கிடையாது जरूरत नहीं है அவசியமே கிடையாது जरूरत नहीं है எத்தனை பேர் என்னென்னலாம் சொல்லி இருக்கலாம். कितने लोग तो क्या क्या कहते हैं எங்க ஆபீசரா இருந்து வந்திருக்கிறேன். और मैं ऑफिस से आ रहा 1300 பேர் வேலை பார்த்ததுக்கு நான் தான் ஹெட்டா இருந்திருக்கேன். और 1300 लोग काम करते थे இதுல नीचे யூனியன்காரன் வந்து என்ன வேணாலும் பேசுவான். यूनियन वाला अगर कुछ भी बोलेगा என்ன முன்னால கண்டா சார்னு கையெழுத்து கும்பிடுவான். और मेरे सामने आएगा तो सर करके हाथ उठाएगा என்னைக்கு இல்லாட்டி திடீர்னு பெரிய மோர்ச்சா வந்து வரட்டும் சார் நாங்க அடிச்சு கொண்டுருவோம்பா. और वो मोर्चा पे आकर बोलता है सर को आए तो मारेंगे पकड़ के இவர் அடிக்காம விடக்கூடாதும்பா. वो बोलते हैं इसको मारे बिना नहीं ரெண்டு छोड़ेंगे। பேர் அடிச்சாதான் சரியா வரும்பா. दो लोग कहते हैं इसको मार कर ही छोड़ना அடுத்த है। நாள் நம்மள கண்ட உடனே अगले दिन सामने आया கால்ல விழுந்து கும்பிடுறமாய் வருவான். और वो जैसा कि पैर पड़ने आते கூட वैसे இருக்கவங்க சிரிப்பாங்க. और जो बाजू में रहने वाले சார் நீங்க हंसते हैं। நேத்து லீவ்ல இருந்தீங்க. कल तुम छुट्टी पर थे உங்களை அடிக்காம விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. आप लोगों को बोला कि मारे बिना உங்களை नहीं விழுந்து छोड़ेंगे। விழுந்து கும்பிட்டுட்டு போறாரு சார். आप देखो पैर पड़ कर जा रहे हैं இதுக்கு நம்ம அவசரப்படணுமா? क्या इसके लिए क्या जा रहे ஆபீஸ் வந்தோடனே ஒன்றே சொல்லிடுவாங்க. हैं? और ऑफिस आते दो तो एक दो लोग कहते हैं நீங்க நல்லவளை நேத்து இல்ல சார். और अच्छा हुआ तुम नहीं थे ஒரு பெரிய பிரச்சனை. कल एक बड़ी परेशानी थी என் கூட உள்ள ஆபீசர்ல இப்பதான் எனக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாம் मेरे नीचे काम करने ஒரு वाले பெரிய பிரச்சனை உண்டாக்கி யூனியன்ல பெரிய பிரச்சனை உண்டாக்கி விட்டார்கள். एक बड़ी परेशानी कर कर यूनियन में थोड़ा परेशानी அந்த हो गई। குரூப் திடீர்னு ஆபீசர் பிடிச்சு அடிச்சும் போடுவார்கள். वो ग्रुप तो मार भी देता ऑफिसर को। எல்லாம் திரண்டு வந்த உடனே कब आ गया तो எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆபீசருக்கு नीचे वाले ऑफिसर लोग அந்த பின்னால ஒரு வாசல் மேல இருக்குது ஸ்டேர் கேஸ் नीचे போறது. का स्टेयर कैसे गए அந்த வழியே ஓடி போய் ஏறி போய் நேரே போய் ஆபீசருக்கு சேம்பர்ல அவருக்கு பின்னால உட்கார்ந்து கொண்டாங்க. और वहां से भाग निकले और जाके ऑफिसर चैम्बर में बैठ गए எல்லா இடத்திலும் ஆட்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். सब जगह पर लोग खड़े ஒரே சத்தமா இருக்கிறது. सब जगह से केवल आवाज நானும் आ रहा है। வருகிறேன். मैं भी आ நான் रहा இப்ப हूं। கொஞ்சம் லேட்டா தான் ஆபீஸ் போகிறேன். थोड़ा लेट हुआ मैं ஒரு வேலையை முடித்து விட்டு போகிறேன். एक काम खत्म कर गया அப்ப என் கூட இருக்க எல்லாருக்கும் கொஞ்சம் பயமோட கொஞ்சம் கவலையும் கூட. और मेरे साथ जो लोग थे थोड़ा डर भी था थोड़ा परे तो थोड़ी वो संकट में भी थे சார் வர திடீர்னு எவனாவது கை நீட்டிட கூடாது. ए सर आ रहा है किसी कोई हाथ ना उठा दे ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? परमेश्वर ने क्या कहा है உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். ரைட் தானே? ஒரு வழியா உனக்கு எதிராக வர 7 வழியாய் இந்த தைரியத்தில் நம்ம போறோம். तो परमेश्वर तो पता है वचन में कहा कि तुझे तेरे ओर से अगर एक रास्ते से आएगा तो 7 रास्ते से बाहर निकलेगा करके परमेश्वर का है ஜெனரல் மேனேஜர் ரூமுக்குள்ள போகிறேன். जनरल मैनेजर के रूम पर गया எல்லாம் யூனியன்காரன் பயங்கர சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார். सभी यूनियन वाले थे ஒரு பெரிய லேடிஸ் குரூப்பை விட்டுருக்கிறார்கள். और एक बड़ा एक लेडीज के ग्रुप को भेजा है நாங்கள் இனிமே பேங்க்ல இருந்து பணம் எடுக்க முடியாது எங்களுக்கு கேஷா தான் தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். हम बैंक में पैसे जाकर नहीं लेंगे हमें कैश ही चाहिए ஜிஎம் பயந்து அவர் விடவெடுத்து போயிருக்கிறார். और जीएम भी डर गया ஸ்டூடெண்ட் சொல்லுங்க அப்படின்னார். वो बोले कि स्टूडेंट साहब तुम कहो क्या कर रहे ஒரு ஆளுக்கு ஒரு காசுங்க நான் வந்து கேஷா கொடுக்க போறது இல்லன்னு தான் சொன்னேன். हो मैंने बोला कि मैं किसी को भी कैश नहीं दूंगा எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறது. सभी का बैंक अकाउंट है நான் 1350 செக் கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறேன். मैं 1350 चेक सही करके दिया हूँ எல்லாரும் பேங்க்ல போட்டு பைசா எடுத்திருக்கிறார்கள். सब जाकर बैंक में पैसा डाल के लिए இது கவர்மெண்ட் ஆர்டர். ये गवर्नमेंट का ऑर्डर है இப்படி தான் செய்ய முடியும். ऐसे ही करेंगे இன்னொரு 2 மணி நேரத்துல எல்லாருக்கும் அவங்க அக்கவுண்ட்ல பைசா வந்துரும். 2 घंटे में सबके अकाउंट में पैसा आएगा எல்லாரும் வெளியே போலாம்னு சொல்லி सब बाहर निकलो कर का ஹalleluya हालेलुया எல்லாரும் வெளியே போய் விட்டார்கள். सब लोग चले गए நம்மள தொட முடியுமா?
और क्या हुआ क्या हमें கொஞ்சம் कुछ பொறுமையா करते தான் हैं? இருக்கணும். थोड़ा धीरज रख। பொறுமையா நம்ம பேச வேண்டியது பேசணும். அதுக்கப்புறம் அவளும் வெட்கப்பட்டு வெளியே போனார்கள். और जो हमें बात करना किए बाकी सब लज्जा நான் கேட்டேன், நீங்கள் யூனியன் லீடர்கள் தான், मैंने कहा कि तुम यूनियन लीडर हो। ஆனால் ஜெனரல் மேனேஜர் கொடுக்கிற மரியாதை இதுதானா என்று கேட்டேன். मैंने क्या बोला कि जनरल मैनेजर को देने वाला जो मर्यादा ये है, ஒருவனும் வாய் திறக்கவில்லை. एक भी मुंह नहीं खोला। தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ நாம है। அதை பார்த்தோன்னு பொறுமை இழந்துட கூடாது. हम वो देखकर हमें धीरज नहीं खो बैठना है। பொறுமையா இருந்தால் தெளிவாக பேசலாம். धीरज रखोगे तो स्पष्ट रीति से बात कर ஆண்டவர் सकते हैं। பொறுமையாகத்தான் இருக்க சொல்லுகிறார். परमेश्वर धीरज से रहना कहता है। இதுக்கு பிறவாக உங்களை எல்லாருக்கும் நான் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய செயலை பார்க்கும் உங்களுக்கு பொறுமை இருக்குது. और ये सब चीज अभी मैं इतना बोलने के बाद मैं देखो तो आपको आपकी जिंदगी पर धीरज रखना है। இதுக்கு முன்னால போனது போகட்டும், ரைட் தானே? जो इसके पहले कैसे थे होने दो। ஆண்டவர் மன்னித்து விட்டார், மன்னித்து விடுவார். परमेश्वर माफ कर दिया, माफ कर ஆனா दिया। செய்தியை கேட்ட பின்பு वचन सुनने के நம்ம बाद ஆண்டவர் கூட சன்னிதானத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். परमेश्वर के जो समूह पर ध्यान से रहना है। யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே याकूब 5:7 पर लिखा है, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடையும்படிக்கு முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையுடன் காத்திருக்கிறான் என்று यहाँ எழுதப்பட்டுள்ளது. पर लिखा गया, इसलिए हे भाइयों प्रभु के आगमन तक धीरज धरो, क्यों देखो किसान पृथ्वी की बहुमूल्य फसल की आशा रखता हुआ प्रथम और अंतिम वर्षा होने तक धीरज धरता है। இப்ப வீட்டுல 2 வாழையை தான் வளர்க்கறான்னு வைத்துக் கொள்வோம். देखो घर पर तुम जो 2 पेड़ पौधे को तुमने किया, ஒரு மாசம் தண்ணி ஊத்தி வளர்ந்துகிட்டு வருது. और जो है वो एक महीना तक तुमने पानी डालकर 2 மாசம் 3 மாசம் இப்படி 9 மாசம் ஊத்திட்டான்னு வச்சுக்கிடுவோமே. 9 महीना तक वो केले के जो झाड़ के लिए तुम्हें पानी डालना पड़ता है। இல்ல ஒரு 6 மாசம் ஊத்திட்டான்னு வச்சுக் கொள்வோம். 6 महीना डाला, 7வது மாசம் வருது. 7वां महीना है। இத வச்சு தண்ணி ஊத்தி பிரயோஜனம் வாழையை வெட்டினா நமக்கு பிரயோஜனம் உண்டா? ये पानी डालकर फायदा नहीं, इसको काट के करके कोई फायदा होगा? உண்டா? फायदा होगा? இன்னும் கொஞ்ச நாள் அடுத்தல கொலை வரும். थोड़े टाइम के बाद उसमें से तुम्हें फल आएगा। அந்த கொலை வந்தோன்னா திருப்பி நன்றாக தண்ணி ஊத்தி உரம் போட்டு வச்சோன்னா நன்றாக விளையும். அந்த டைம் வரும்போது வெட்டி எடுத்தா தான் வாழைக்காய் வாழைப்பழம் நமக்கு கிடைக்கும். वो समय तक हमें पानी डालकर उसे संभालेंगे तो हमें उससे फल, जो केला जो फल है वो मिलेगी। ஆண்டவர் சொல்லிற விவசாயம் பாருங்க, मसीह कहते हैं कि எந்த तुम பயிர் அவன் பயிரிட்டாலும் किसान अगर कोई भी अगर बीज बोया, ஆண்டவர் நோக்கி காத்திருக்கிறான். परमेश्वर को देखकर बात जोता रहता है। ஆண்டவரே நீர் முதலாவது மழையை தாரும், पहले बरसात को दे दो, அந்த மழை கொடுத்து எல்லாம் உரங்கிறம் போட்டுன்னா அடுத்த மழைக்கு காத்திருக்கிறான். उसके बाद एक अंतिम वर्षा भी दो, அந்த பலனை நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கு उसको भरपूर रीति से पाने के लिए அவன் காத்திருந்ததை பெற்றுக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. धीरज धरकर बात जोता रहता है। நாம் மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே मत्ती 18 में இதுக்கு முன்னால் நாம் இதை பார்த்திருக்கிறோம். அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. इससे पहले हमने देखा वहां पर एक संभावना है நமக்கு பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும். और धीरज रहना आवश्यक है। அங்கே 23ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோமானால் 23 वचन से पढ़े, பரலோகராஜன் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜா, அதாவது கணக்கு பார்க்க வேண்டும் என்று உட்கார்ந்து இருந்த ஒரு ராஜா எப்படி கணக்கு பார்ப்பான், பரலோகராஜன் அப்படிதான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. राजा किस तरह है, जो राजा के समान जिसने अपने दासों को लेखा लेना चाहा। அப்படி கணக்கு பார்க்கும்போது वैसे देखते समय எல்லாம் பார்க்கறோம், ஒருத்தன் 10,000 தாலந்து கடன் வாங்கியிருக்கான். और हम देखते हैं कि एक ने देखता है कि 10,000 तोले उसने लिए थे, कर्ज लिए थे। அப்போ சொன்னா அவனை வந்து அந்த ராஜாவுக்கு முன்னால கொண்டு வந்தார்கள். और वो राजा के सामने लेकर आया, கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால், और जो कर्ज को चुकाने के लिए उसके पास कोई सहायता नहीं थी। உன்னை பொண்டாட்டிய பிள்ளைகளை சொத்து எல்லாம் வித்து நீ அடையணும்னு சொன்னான். वो बोला कि तुम अपने बाल बच्चों सबको बोलकर ये पैसा कर्ज को चुकाओ। உடனே இந்த இவன் என்ன செஞ்சான், கடன் வாங்கினா அவர் காலில் விழுந்து கும்பிட்டு, ஆண்டவனே கொஞ்சம் பொறுமையா और இரு. ये दास जिसने कर्ज लिया वो स्वामी के पैर पकड़ कहा कि थोड़ा धीरज रखो நான் स्वामी, எப்படி உங்களுக்கு இதை அடைச்சிருவோம்னு வந்து கெஞ்சிக்கிறான். मैं किसी भी तरह कर्ज चुका दूंगा, थोड़ा मेरे पर तरस खाओ। அவன் 10,000 தாலந்துன்னு இன்னைக்குள்ள மதிப்பு என்ன தெரியுமா? 10,000 तोला मतलब आज का उसका कीमत पता है तुम्हें? 10,000 தாலந்துன்னு இன்னைக்கு வந்து 319 கோடி. आज 319 करोड़, उतना बड़ा अमाउंट இன்னைக்குள்ள है। கணக்கு பார்த்தா அதான் இத்தனை கோடி அது கணக்கு. इतना करोड़ है वो, அப்ப இவ்வளவு பெரிய கடத்தை வாங்கி இருக்கிறான். इतना बड़ा उसने कर्ज लिया है। திருப்பி அந்த ராஜா யோசித்து பார்த்தான், राजा सोचता है இவன் பொண்டாட்டி பிள்ளைகளை இவங்கள வித்தலன்னா என்னதான் வரப்போகுது, ये बाल बच्चों को बेचेगा तो भी क्या आएगा। அதை விட ஒண்ணு பண்ணுவோம். एक काम करते हैं, அவன் காலில் விழுந்து அழுது புரண்டு கேட்டுக்கிட்டான், और वो बोला कि मैं पैर पड़कर पूछ लेता हूँ, மன்னிச்சு விட்டுருவான். और उसने माफ किया, கூப்பிட்டு மன்னிச்சு விட்டுட்டான். माफ कर दिया।
அப்ப இவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும், कितना संतोष संतोष और आनंद होगा, இருந்திருக்குமா இருந்திருக்காதா? होगा या ना होगा। அப்ப இவனுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கிலான பணம் மன்னிச்சு விட்டுட்டாரு. इतना करोड़ों का जो है कि पैसा उससे माफ कर दिया, இந்த மன்னிச்ச மன்னிப்போடு கடந்து சென்றுட்டு இருக்கான். ये माफी लेकर ये निकल रहा है आगे। இவங்கிட்ட ஒருத்தன் ஒரு கடன் வாங்கியிருந்தான். इससे किसी ने तो कर्ज लिया है, அது எவ்வளவு என்றால் वो कितना है, 100 வெள்ளி பணம். और जो है कि 100 चांदी का सिक्का, 100 வெள்ளி பணம் என்றால் और 100 चांदी का सिक्का இன்றைய मतलब லெவல்ல 1560 ரூபாய் தான் வருகிறது. आज के पैसे के अनुसार 1500 रुपए, அங்க கோடிக்கணக்கில் மன்னிச்சிருக்கிறாரு. करोड़ों के हिसाब से माफ किया। அப்ப இவனு இது மன்னிச்சானே விட்டுருக்கான். அப்ப இவனும் போய் அவனை உடனே கண்ட உடனே அந்த ராஜாவை கூப்பிட்டு கேட்டார். उसको करोड़ों से माफ हुआ, परंतु ये जो 1000 1500 लिया उसे जो देकर, எப்ப உன் கடத்தை அடன்னு சொன்னாரு. और उसे वो राजा ने इससे कहा कि तू ये जो है कि ये कर्ज को चुका दे। இந்த கொஞ்சம் கடன் வாங்க, இந்த கடன் மன்னிக்கப்பட்டு தான் வரான். இவங்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்க போனோம்னு நிறைய தொண்டை இறுக்கி பிடிச்சிட்டான். और ये तो कर्ज का माफी लेकर आ रहा है, इससे जिसने कर्ज लिया उसके जाकर गले को पकड़ता है, சீக்கிரம் கொடுத்து சீக்கிரம் முடியும்னு சொல்லுகிறான். 1500 मेरे को चाहिए। சொல்ல என்னிடத்திலும் பொறுமையா இருந்தா அவன் காலில் விழுந்து கும்பிடுதான். वो भी उसका पैर पड़ता है, बोलते कि मेरे पास थोड़ा धीरज रख, ஒன்ன விட முடியாது, नहीं रहूंगा कर தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டான். उठा के डाल दिया पुलिस स्टेशन पर। அப்ப இத பாத்திருந்த மக்கள் எல்லாம் போய் அந்த ராஜாட்ட சொல்லி, ये जो लोगों ने देखा जाकर राजा को बोल दिया, ஆண்டவரே நீர் இவ்வளவு மன்னித்தீரே, तुमने इसको इतना माफ किया। ராஜா இப்ப பாருங்க சின்னதுக்கு தூக்கி உள்ள போட்டானே. ये देखो इसको जाकर एक छोटे 100 चांदी के सिक्के தொண்டை வரை நெரிச்சவனை வந்து கொன்னுபட பார்த்தான். गले को पकड़कर दबा के मार डालना चाहा। ராஜாவுக்கு கடுமையான கோபம் வந்தது. राजा को बहुत क्रोध आया, அவனை இங்க அலையுங்கள் என்றார். बोला उसको बुला कर लाओ। அவனை வந்து வாதிக்கிறவர்கள் கையில ஒப்பு கொடுத்தா, இவனை பிடிச்சு கொல்லு கொல்லு கொண்டு இவனை சரிப்படுத்துங்க. इसको मार पीट कर इसको फेंको कर कहा। பரலோக ராஜ்யம் இப்படி இருக்கு என்று எழுதி இருக்கிறது. स्वर्ग राज्य इस तरह लिखा गया कर கணக்கு பார்த்தா இப்படித்தான் இருக்கும். और देखेंगे तो इसी तरह होगा। தேவனாய் கர்த்தர் நமக்காக ஏராளமான பாவங்களை மன்னித்து இருக்கிறார். यीशु मसीह हमारे लिए भर भर कर पाप நாம் की செய்த क्षमा அத்தனை किया। அக்கிரமத்தையும் அவர் மன்னித்து இருக்கிறார். हमने जितने अधर्म कार्य के सभी का माफ किया। நம்ம எல்லாம் பார்த்தாச்சுன்னா நம்மள வந்து ஜெயில போட்டு கொல்லதான் செய்யணும், அப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருக்கிறோம். हमने इतना पाप किया कि जेल में डालकर मारना है हमें, ஆனால் ஆண்டவர் மன்னித்து விட்டார். परमेश्वर ने माफ किया, அதுக்கான தண்டனையை கூட அவர் ஏற்றுக்கொண்டார். उसकी दंड भी उठा लिया। நாம் இன்னைக்கு இன்னொரு ஆளு சின்ன காரியம் மன்னிக்க முடியல. हम दूसरे को एक छोटे कार्य के लिए भी माफ नहीं कर पाते। ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன். अब दो में से एक तो देखूंगा, ऐसा कहते हैं। கடுமையான கோபப்பட்டு சண்டை போட்டு விரட்டுறது, बहुत क्रोध होकर उसे दांत कर भगाना है, அது எனக்கு ரொம்ப தாக்கத்து இருக்கிறது. मेरे पास ताकत है, ஏன்னா அவர் சின்ன ஆளு தானே. क्योंकि वो छोटा इंसान है। இவன் இங்க இருந்து கடுமையா கோபப்பட்டு விரட்டி பேசிடலாம். यहाँ से और वो मतलब धमकी देकर उसे भगाते हैं। அவங்க பாவம். वो तो छोटे हैं। சரி ரிலேஷனுக்குள்ள இப்ப நம்ம வந்து குழப்பம் வேண்டாம். चलो ये कोई मतलब नहीं हो जाना चाहिए कोई फैमिली में। சரி ஃப்ரெண்டுக்குள்ள நமக்கு பிரச்சனை வேண்டாம். चलो दोस्त के बीच में कोई नहीं आ जाना சரி चाहिए। பழைய இருக்கும் பிரச்சனை வேண்டாம். चलो बात करके सही कर लिया ஒதுங்கி नहीं, கொள்ளுகிறார்கள். वो हट जाते हैं। இதே இது இவன் இன்னொரு பெரிய ஆள் இவனோட கொஞ்சம் வலிமுள்ள ஆள்கிட்ட பேசி பார்க்கட்டும். यही अगर इनसे थोड़ा बड़ा इंसान से बात करके देखो, பிடிச்சு 4 இழுப்புழுது 2 சம்படி தள்ளி விட்டுறான் ஓடுன்னு. वो 4 लाफा मार कर भेज देगा। அதுக்கு பிறகு வாழ்க்கையில வேற யார்ட்டும் கோபப்பட மாட்டான். उसके बाद बाकी उसका जिंदगी में किससे करो, ஆண்டவர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார், परमेश्वर ने उतार किया, மன்னித்து இருக்கிறார். माफ किया है। நமக்கு மன்னிக்க கூடிய குணம் வேணும். माफ करने का जो गुण हमारे पास है, மற்றவர்கள் நம்ம அதிகமா கோபப்பட கூடாது, दूसरे से क्रोध नहीं करना है, மன்னித்து மறக்க வேண்டும். माफ कर भूलना है। இதெல்லாம் ஆனா நமக்கு என்ன வேண்டும்? ये सब करना तो क्या चाहिए, பொறுமை வேண்டும். धीरज रहना है। என்னைக்கு பொறுமை இருக்குதோ जब धीरज होगा அப்பதான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் என்று எழுதப்பட்டுள்ளது. तब हम ये सब कर सकते करके लिखा गया है। யாக்கோபு 2 அதிகாரம் 13 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? याकूब 2:5 में लिखा गया है, இரக்கம் செய்யாதவனுக்கு जो वहां पर जो है उतरा नहीं, என்ன இரக்கம் செய்யாதவனுக்கு, और जो हम देखते हैं कि जिसके पास करुणा नहीं है, அவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. उसको उस तरह के न्याय की तो दंड मिलेगी करके लिखा गया है। என்னவா? மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டலாட்டு உனக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று जिसने எழுதப்பட்டுள்ளது. दया नहीं किया उसको दया किए बिना जो दंड मिलेगी वो न्याय होगी करके लिखा है। நியாய தீர்ப்புக்கு முன்னால இரக்கம் மேன்மை பாராட்டும். और दया न्याय पर जयवंत होती है அப்ப करके இனிமே लिखा है। நாம என்ன செய்யணும்? हमें क्या करना है, இவர் பிரச்சனைல ரொம்ப இறங்கிய விட்டு கொடுத்துறணும் போட்டும். कोई भी परेशानी तो दया देकर छोड़ देना। நான் அப்படி பண்ணிரும் இப்படி பண்ணிரும் சொன்னா ஆமையா நீ பெரிய ஆளு அப்படி பண்ணிரோ போன்னு சொல்லி அனுப்பி வச்சிரும். और वो बुका ऐसा कर दूंगा वैसा कर दूंगा बोल दो कि चलो ठीक है तुम जो करना करो बस चलो माफ कर छोड़ दो। சில இடத்துல பார்த்தா
कहीं पर अगर हम देखेंगे நல்ல तो சந்தோஷமா எல்லாரும் இருப்பாங்க, सब कुछ संतुष्ट आनंद से रहेंगे ரொம்ப விருந்தினர் எல்லாம் வந்திருப்பாங்க, और सब लोग बोलते कि ஏதோ விளையாட்டு விளையாட்ட பேசிட்டு இருப்பாங்க, मजाक मजाक में बात कर दे रहे கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்துன்னா ஏதாவது அப்பதான் பெரிய அடிப்படை சண்டை மாதிரி போட்டுருவாங்க. और कुछ छोटा मोटा हो जाएगा तो मारपीट लड़ाई हो जाती है விருந்து வந்த விருந்தினர் உங்க சாப்பாடை நீங்களே வச்சுக்காங்கட்டு கிளம்பி போயிருவாங்க. और जो गेस्ट जो आते हैं वो तुम खाना तुम्हें रख कर निकल जाते அதுக்கு பிறகு சாப்பிட்டாலும் நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? हैं बाद खाएंगे तो भी शांति के साथ खा யோசிச்சு सकते பாருங்க, हैं। பெரிய சண்டை போட்டு கலவரத்தை உண்டாக்கி அதுக்கு பிறகு நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட वो முடியுமா? तो बड़े लड़ाई कर लिए சிரிச்சு சாப்பிட முடியுமா? शांति के साथ அது खा சாப்பிடுறது सकते உங்களுக்கு हैं। டைஜஷன் ஆகுமா? तो खाएंगे तो जाके पचेगा। அப்ப அந்த ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்து சண்டை வந்திருக்குமா? एक मिनट एक क्षण अगर धीरज रहेंगे तो होता हो। வாழ்க்கையில என்ன வேணும்? हमारी जिंदगी में क्या है? பொறுமை. இப்ப என்ன நம்மகிட்ட இல்ல? धीरज रहना है। ஆ? இல்ல, எல்லாரும் சொல்லிட்டீங்க, எல்லாருக்கும் பொறுமை இல்லைன்னு நீங்க ஏதோ ஒத்துக்கிட்டீங்க. ஆனா இன்னையில இருந்து திரும்பிடணும். என்ன, இன்னையில இருந்து திரும்பி ஆண்டவரே நீ எப்பவுமே எனக்கு பொறுமை வேணும். और हमेशा दया रखना है, धीरज रखना है। நாம ஒண்ணு பாக்குறோம், हम देखते हैं அதை நம்பணும் அவசியம் இல்லை, அதான் பாக்குறோமே. वो देखते हैं, मतलब उसे तो देखकर कुछ காணாத நம்பினோமாகில் जो नहीं देखते उसको विश्वास அது करते வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. हैं। वो आने तक धीरज धरकर रहेंगे कर लिखा गया है। இதுக்கு முன்னால நமக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது, इसके पहले मिला है கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். और ये मिलेगा कर कहा है। அது கிடைக்கும் பொறுமை நமக்கு வேணும். वो रहने तक धीरज रहना है। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। ரோமர் 15 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கலாம். रोमियो 15:4 को पढ़ सकते हैं। தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் போதும், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் என்று எழுதப்பட்டுள்ளது. और यहाँ पर लिखा है कि परमेश्वर के वचन के द्वारा होने वाली धीरज और शांति कर लिखा है। அப்ப இந்த பொறுமை ஆறுதல் எங்க இருந்து வரும்? धीरज और शांति किससे आएगी? தேவனுடைய வசனத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து வரும். परमेश्वर से, परमेश्वर के वचन से இப்ப आएगा। நாம எங்க இருக்கிறோம்? हम कहाँ पर है? ஆலயத்தில் இருக்கணும். யார் கூட இருக்கிறோம்? कहाँ पर है? தேவனோட கூட இருக்கிறோம். परमेश्वर के साथ है। ஹalleluya. हालेलुया। எதோட கூட இருக்கிறோம்? किसके साथ है? தேவனுடைய வசனத்தோட கூட இருக்கிறோம். परमेश्वर के वचन के साथ। தேவனால் நமக்கு பொறுமை உண்டாகும். परमेश्वर के द्वारा धीरज है। தேவனுடைய வசனத்தினால பொறுமை உண்டாகும். वचन के द्वारा धीरज होगी। அப்ப இப்ப நம்ம தப்பு தான் செஞ்சிருக்கோம் இல்லையா? तो अभी तक हम गलत किए। தேவன் நம்மோட இருக்க, परमेश्वर हमारे साथ है। தேவ வசனம் நம்மோட கூட இருக்க, परमेश्वर के वचन हमारे साथ। நாம பொறுமை இல்லாம நிறைய பிரச்சனை உண்டாக்கிருக்கோம். धीरज के बिना बहुत हम देखते हैं कि अलग अलग की परेशानियां हमने இன்னைக்கு किया हुआ है। பாவத்தை அறிக்கிறத கர்த்தர் மன்னிச்சிருவாரு. आज ही पाप की कबूल करेंगे, परमेश्वर से माफ நம்ம करेंगे। இப்ப புரிஞ்சு கொண்டோம். हम जो है कि அப்ப இதை விட்டு விட வேண்டும். छोड़ देना है இனி நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். और हमें धीरज लेना है। உங்கள் பொறுமையினால் நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். धीरज के द्वारा अपने प्राणों को बचाओ। நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து जो बुलाए बुलावट के जो है कि उसे उसके अधीन मानकर चलना மிகுந்த மனத்தாழ்மையும் और धीरज के साथ, சாந்தமும் शांत के साथ, நீடிய பொறுமையும் உடையவர்களாய் लंबे धीरज के साथ அன்பினால் ஒருவரை தாங்கி और प्रेम के साथ एक दूसरे को तुम लोग சமாதான संभालो கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்ளுங்கள். और शांति के साथ आत्मा को संभालो करता அதற்கு है। எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருங்கள். उसके लिए हमेशा चौकसी रहो। பொறுமை உங்களுதிலே காணப்படட்டும். धीरज आपके पास रहे, நீடிய பொறுமை உங்களுதிலே காணப்படட்டும். लंबी धीरज रहे, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் किसी में भी तुम कमी ना रहो நிறைவுள்ளவர்களாயும் और पूरी तरीके से தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்களாகவும் परमेश्वर की आशीष से भरपूर நீங்கள் पाए। காணப்படும்படிக்கு आप रह जाओ பொறுமை உங்களிலே கிரியை செய்யட்டும். और जो धीरज तुम्हारे अंदर काम करे, நீடிய பொறுமை உங்களிலே காணப்படட்டும். लंबी धीरज तुम्हारे अंदर அப்படி காணப்பட்ட தேவ ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் ऐसे கொள்வீர்கள். पाकर परमेश्वर की आशीष भरपूर ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். और कोई भी चीजों पर कमी न रहकर सभी चीजों पर भरपूरी रीति से आशीष पाए। இன்றைக்கு நம்ம ஆலயத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம்? आज क्या अगर हम सीखे, நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जिंदगी पर பொறுமையாக இருக்க வேண்டும். धीरज से रहना இது है। பொறுமையாக இருக்கின்ற பொழுது जब धीरज से रहेंगे ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருப்போம். कोई भी चीजों पर कमी नहीं, நிறைவுள்ளவர்களாய் இருப்போம். भरपूरी होगी। கர்த்தருடைய கிரியையிலே பெருகிறவர்களாய் இருப்போம். परमेश्वर के कार्य पर बढ़ते जाएंगे, பூரண ஆசீர்வாதத்தோடு கூட இருப்போம். परिपूर्ण आशीष கர்த்தர் पाएंगे। நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष கர்த்தர் करे, இந்த வார்த்தைகளை परमेश्वर ஆசீர்வதிப்பாராக. वचन को आशीष। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஹalleluya.